கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 19வது அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம், அதில் 11வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவர்கள் அவைகளை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் எருசலேமுக்கு சமீபித்திருந்தபடியினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தபடியினாலும் அவர் ஒரு ஊமையை சொன்னார். பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்ட போது அவன் தன் ஊழியக்காரின் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியம் கொடுத்து, நான் திரும்பி வரும் அளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். நல்லா கவனிங்க, இந்த ஓமை, இந்த சம்பவத்தை கர்த்தர் ஓமையாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் பேசினதை நாம் நமக்கு நன்கு அறிவோம். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மகா சத்தியம் என்ன அப்படின்னா, அந்த 10 ராத்தல், அந்த 10 ராத்தலை கொண்டு கர்த்தர் வியாபாரம் பண்ணும்படியாய் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு கட்டளையிட்டார். இந்த சம்பவத்தை நம்ம எப்படி தியானிக்கணும் அப்படின்னு சொன்னால், மனுஷகுமாரன் எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இந்த உலகத்துக்கு வெளிப்பட்டார். யூதர்கள் எல்லாருமே தேவனுடைய ராஜ்யம் வருவதற்காக, மேசியாவின் அரசாட்சிக்காக அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். மேசியா தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஒரு மாபெரும் உன்னத வாக்குத்தத்தம் எதுவென்றால் மேசியா. ஆக மேசியா எங்களை அரசாட்சி செய்வார் என்கின்ற எதிர்பார்ப்பு யூதர்களுக்கு மத்தியிலே நல்லா தெளிவாக இருந்துச்சு. அப்போது இவங்க என்ன செய்தாங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தபடியினால் அவர் ஒரு ஓமையை சொன்னார். அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஆபிரகாமின் சந்ததியார் எல்லாருமே தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? ஆபிரகாமின் சந்ததியார் எல்லாருமே, இதை குறித்து நிறைய யோவான் ஸ்நானன் சொல்லிட்டாரு. ஆபிரகாமுக்கு இந்த கல்லுகளினாலே புத்திரர்களை உண்டாக்க தேவன் வல்லவர், ஆதலால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கடா அப்படின்னு சொல்லுவார். இயேசுராஜா இந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் பவனி வரும்போது, அவர் கழுதின் மேலே பவனி வரும்போது, இன்னும் இந்த கூட்டமெல்லாம் உங்களை போய் ஸ்தோத்திரம் பண்ணுது, இவர் அதற்றும்னு சொல்லும்போது, இந்த கல்லுகளே என்னை நோக்கி கூப்பிடும், நீங்கள் கூப்பிடலாம் அப்படின்னு சொன்னார். அந்த 40வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க, ஒரே ஒரு சம்பவத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இவர்கள் பேச வேண்டும். இயேசுராஜா பவனி வரும்போது இவங்க எல்லாம் என்ன ஆண்டவரே, உங்களை கர்த்தருடைய நாமத்தில் வருகிற ஸ்தோத்திரிக்கப்பட்ட மேசியான்னு உங்களை சொல்கிறாங்க, இவங்களை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இவர்கள் பேசணும். என்னென்ன பேசணும்? இயேசுவே கிறிஸ்து. அல்லேலூயா. தேவனுடைய வாக்குத்தத்தம், தேவன் ஆபிரகாமின் சந்ததிக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் மேசியா கிறிஸ்து. அந்த மேசியா, அந்த இயேசு, அந்த 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 கிறிஸ்து யார் என்றால், இயேசுவே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் அந்த கிறிஸ்து என்பதை நீங்கள் அறிந்து நீங்கள் கூப்பிட வேண்டும். இயேசுவே கிறிஸ்து, இயேசுவே எங்கள் மகிமையின் ராஜா என்பதை இவர்கள் அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மறுபடியும் அந்த 40வது வசனத்தை வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும். ஆபிரகாமுக்கு சந்ததி, ஆபிரகாமுடைய பிள்ளைகள் எல்லாருமே அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபத்தில் எழுதும்போது, ஆபிரகாமின் சந்ததி எல்லாம் அவங்க தேவனுடைய சந்ததிக்கு உட்பட்டவர்கள் அல்ல. ஆபிரகாமுடைய வம்சத்தார் எல்லாம் தேவனுடைய சந்ததி கிடையாது. தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே தேவனுடைய சந்ததி எண்ணப்படுகிறார்கள் என்று சொல்லி எங்க சொல்றார். சரி, இந்த சம்பவத்தில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இவங்க எல்லாருமே மேசியாவின் அரசாட்சி எதிர்பார்த்து இருக்கிறாங்க. ரோமர்கள் கையிலிருந்து எங்களை விடுதலையாக்கி எங்கள் ராஜா எங்களை ஆளுகை செய்யணும்னு சொல்லி. ஆனால் ராஜா வந்திருக்கிறாரு. ராஜாவின் மகிமையை பார்க்க தவறிவிட்டார்கள். என்ன தவறிவிட்டார்கள்? ராஜாவின் மகிமையை, மகிமையின் கர்த்தரை இவர்கள் நோக்கி பார்க்க தவறிவிட்டார்கள். இவர்கள் மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்க்க தவறிவிட்டார்கள். இவர்தான் அந்த விசாலமான ஸ்தலம், சகலவிதமான பெரிய நதிகளும் ஆறுகளும் ஓடுகிற மகா விசாலமான ஸ்தலம் இவரே
என்பதை இந்த ஜனங்கள் பார்க்க தவறிவிட்டார்கள். அதனால கர்த்தர் ஒரு ஊமையை சொன்னார். என்ன ஊமையை சொன்னார்னா, பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர் புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களுக்கு 10 ராத்தல் திரவியம் கொடுத்து, எத்தனை பேர் அழைத்தார்? இதில் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, 10 ராத்தல் 10 பேருக்கு அழைத்தார். அப்போ ஈக்குவலாக எப்படி வருது? ஆளுக்கு அப்படி தான் நம்முடைய மூளெல்லாம் கணக்கு பண்ணும். ஆளுக்கு ஒரு ராத்தல் கொடுத்துட்டு போனார். அப்படி அல்ல, இங்கே அவர் 10 ராத்தல் என்பதுதான் நமக்கு கான்செப்ட். 10 ராத்தல் கொடுத்தார். அந்த 10 ராத்தலை 10 பேரை அழைத்து கொடுத்தார். இந்த ராத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே கிரேக்க பதத்தில் மினா, அதாவது மினா, அதாவது அந்த எம் சைலண்டில் வரும். மினான்னு வரணும். அந்த எம் சைலண்டில் வச்சு சொல்ல போனால் நீங்கள் மினா அப்படின்னு சொல்லலாம். அந்த மினா என்பது மீ என்பது ஸ்லோவாக அரை மாத்திரையில் ஒலிக்க வேண்டும். சரி, இப்போ இந்த மினா அப்படின்னா என்னன்னா, ஒரு ராத்தல் என்பது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் 300 ஷேக்கலுக்கு கணக்கு பண்ணாங்க. 300 ஷேக்கல். சரி, இப்போ இந்த மினா அப்படின்னா என்னன்னா, ஏதோ ஒரு 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 மெஷர்மெண்ட், அது ஒரு மெஷர், அது ஒரு மெஷர். இப்போ உதாரணத்துக்கு கிலோகிராம் அல்லது மில்லிகிராம் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அதுபோல் இந்த மினா என்பது ஒரு மெஷர், அது ஒரு அளவு. அது ஆனால் கர்த்தர் இங்கே 10 ராத்தல் கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறாரே தவிர, அங்கே 10 ராத்தல் என்னத்தை கொடுத்தார்னு சொல்லலை. எத்தனை சொல்றது புரியுது? இப்போ ஒருத்தனை கூப்பிட்டு, இந்தா உனக்கு நான் கிலோ கொடுக்குறேன், இந்த கிலோவை வச்சு நீ போயிட்டு இது வியாபாரம் பண்ணு அப்படின்னு சொன்னால், என்னது கிலோ? 1 கிலோ அரிசியா, 1 கிலோ பருப்பா, அல்லது 1 கிலோ சர்க்கரையா வரணும் இல்லையா? இதோ இந்த கிலோ தரேன். இப்போ இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா, அங்கே ராத்தல் திரவியம். என்ன திரவியம்? திரவியம் என்பது பணம். நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த திரவியம் என்பது பணம். இப்போ 1 ராத்தல் பணம். என்ன பணத்தை கொடுத்தார்? நல்லா மைண்டில் வச்சுக்கணும். என்ன பணத்தை கொடுத்தார்? 10 ராத்தல் திரவியம் கொடுத்த. திரவியம் என்பது ஒரு பணம். இப்போ அந்த காலத்தில் நமக்கு என்ன திரவியம் கொடுத்தார் என்பதை இங்கே நம்ம நல்லா சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் திரும்பி வர மூலமும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். சரி, சொல்லிட்டு அப்படி போகும்போது அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, வாசி 14 வாசிங்க. அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாபதிகளை அனுப்பினார்கள். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரில் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவு என்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலில், உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது. நல்லா கவனிங்க, அந்த திரவியம் அப்படி என்பது ஒரு காமன் வேர்டு. அதாவது ஒரு பணம். என்ன பணம் கொடுத்தாரு? அப்போ உம்முடைய ராத்தல், 1 ராத்தலா 2 ராத்தலா தான் சொல்ல ராத்தல். நல்லா கவனிக்கணும், இந்த சம்பவத்தை புரிஞ்சுக்கணும்னா, உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் எனக்கு கிடைத்தது என்றான். எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியா இரு என்றான். கரங்களுக்கு சொல்லாமா? சரி, இந்த அடுத்தது 2வது ஊழியக்காரன் வந்து, உங்களுடைய ராத்தல 5 ராத்தல எனக்கு ஆதாயம் கிடைச்ச சொன்ன, நீ 5 பட்டணங்களுக்கு அதிகாரியா இரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா வேறொருத்தன் வந்து என்ன பண்றான்னா, இதோ உங்களுடைய ராத்தல், இதை ஒரு சீலையில வைத்திருந்தேன், நீ வைக்காத இடத்தில் இருக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயந்திருக்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவனுமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே, பின்ன ஏன் நீ என் திரவியத்தை காசு கடையிலே வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோடு வர பற்றி கொள்வேனோ என்று சொல்லி
சமீபமாய் நிற்கிறவர்களை நோக்கி அந்த ராத்தலை அவன் கையிலிருந்து எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், ஆண்டவனே, அவனுக்கு 10 ராத்தல் இருக்கிறதே என்றார்கள். அதற்கு அவன், உள்ளவன் எவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதற்கு மனதில்லாதவர்களாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னான் என்றார். நல்லா கவனிங்க, இதுல இந்த சம்பவத்துல அவர்தான் பிரபு. பிரபு என்றால் இளவரசன், பிரின்ஸ். அவர் ராஜகுமாரன். நல்லா கவனிங்க, பிரபுன்னு இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிரபு என்றால் ராஜாவுடைய குமாரன். அப்ப இந்த இடத்துல கர்த்தர் நம்ம எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால், நான் தேவாதி தேவனாகிய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய குமாரன். நான் அந்த குமாரன், நான் மகிமையின் கர்த்தர். நான் மகிமையின் கர்த்தர். மகிமையின் கர்த்தர் என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும், எல்லா மனுக்குலமும் என் தேவனுடைய பிள்ளைகள். கரங்களை சொல்லாமா? எல்லாரும் என் தகப்பனுடைய பிள்ளைகள். ஆனால் அவர்கள் என் பிதாவை அறியவில்லை. என் பிதாவாகிய தேவனுடைய அன்பை அறிந்தவர் நான் மட்டுமே. நான் என்ன செய்கிறேன் என்றால், தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனாகிய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை அறிந்த கர்த்தர் நானே. ஆனால் என் சகோதரர்களோ, இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களோ என் அப்பாவை அறியவில்லை. அதனால என் தகப்பனுக்கு விரோதமாக இவர்கள் பாவம் செய்கிறார்கள். ஆனால் நான் எப்படிப்பட்டவர் என்றால், நான் அன்புள்ளவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் அன்புள்ளவராக இருக்கிறேன். நான் அன்புள்ளவராக இருந்து என் சகோதரர்களுடைய பாவங்களை எல்லாம் என் தலைமையில சுமத்தி கொண்டு எங்க அப்பாவை நான் மகிமைப்படுத்தினபடியினால், என் அப்பாவுடைய சித்தம் என் சகோதரர்களுடைய எல்லாருடைய பாவங்களையும் நான் சுமக்க வேண்டும். என் சகோதரர்களுடைய சிலுவையை நான் சுமக்க வேண்டும். நான் அன்புள்ளவராய் இருக்கிறபடியினால், என் பிதாவை நான் நேசிக்கிறபடியினால், என் பிதாவினுடைய சித்தத்தின்படியே நான், என் பிதாவே நீர் என்னை மகிமைப்படுத்தும் என்று என் பிதாவிடத்தில் கேட்டேன். அவர் என்னை சிலுவையில் ஆணி அடித்து கொன்று என் சகோதரருடைய பாவங்களை எல்லாம் நான் சுமந்து தீர்த்தபடியினாலே கர்த்தர் தேவாதி தேவன் என்னை மகிமைப்படுத்தினார். ஆமென் சொல்லாமா? என் தேவன் என்னை மகிமைப்படுத்தினார். ஆக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பாவிகள். அவர்கள் என் தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள். ஆனால் நான் தேவனுடைய குமாரன், நான் தேவனுடைய பிரபு, நான் தேவனுடைய இளவரசன். ஆதலால் தேவன் என்னை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை இந்த பிரபு என்கின்ற வாக்கியத்தில் தேவன் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த உவமையை சொல்லுகிறார். அவர் புறப்படும் போது தன்னுடைய ஊழியக்காரரில் 10 பேரை அவர் அழைக்கிறார். அந்த 10 பேருக்கு 10 ராத்தல் எடுத்து கொடுக்கிறார். ஊழியக்காரர் என்பது டியூலோஸ், அடிமை. என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இந்த ஊழியர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, என் கர்த்தாவே, என் மகிமையின் கர்த்தாவே, என் மகிமையின் ராஜாவே, நாங்கள் தேவனுக்கு விரோதமாய் சத்துருக்களாய் இருந்தோம். ஆனால் நீர் தேவனுடைய குமாரன், என் பாவங்களை நீர் சுமந்து கொண்டீர். நீர் மகிமையின் கர்த்தர் என்று அவருடைய மகிமையை பார்த்தார்கள். அவர் இந்த மகிமைக்கு காரணம் அவர் ராஜா என்று பார்த்தார்கள். அந்த ராஜாவுக்கு காரணம் அவர் அன்புள்ளவர் என்று பார்த்தார்கள். இந்த 10 பேர் என்ன செய்தாங்க அப்படின்னா, இவர் தேவனுடைய குமாரன், இவரே அன்பின் உருவாய் வந்திருக்கிறவர். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? இவர் யாருடைய குமாரன்? தேவனுடைய குமாரன். 10 என்பது 10 கற்பனை, 10 கட்டளைகள். அந்த 10 கட்டளை என்பது தேவனுடைய குமாரன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமெனா? ஏன் இங்க 10 ராத்தல் கொடுத்தார்? இந்த 10 ராத்தல பங்கு போட்டாங்களா அப்படின்னா இல்லை. இந்த 10 பேரும் இந்த 10 ராத்தலை வைத்துக்கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த 10 ராத்தலை கொண்டு, இந்த 10 ராத்தல் என்பது அன்பு. ஆமெனா? அன்பின் குமாரன். அன்பின் குமாரன்
யார் இந்த அன்பின் குமாரன்? இந்த ஊழியர்கள் என்ன செய்றாங்க? இந்த 10 ஊழியர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா, அன்பின் குமாரனே, நீர் அக்கினியும் அக்கினி ஜுவாலயமா இருக்கிறீர். அக்கினி என்பது மேல் நோக்கி எரிவது. நல்லா கவனிங்க, அக்கினி என்பது மேல் நோக்கி எரியும். எல்லாமே கிராவிடேஷன் ஃபோர்ஸில், புவியீர்ப்பு விசையில் ஒரு பொருளை போட்டால் எல்லாம் கீழே தான் விழும். அப்படி இல்லைன்னா ஒரு தண்ணியை ஊற்றுனா கூட அப்படியே பாய்ந்து ஓடும். ஆனால் அக்கினி நெருப்பு மாத்திரம்தான் மேல் நோக்கி எரியும். அது பிதாவாகிய தேவனை நோக்கி ஆண்டவருடைய அன்புல எரியும். அடுத்தது அக்கினி ஜுவாலை என்பது, என் தேவன் படைத்த என் சகோதரர்களுக்காக நான் என் ஜீவனையே கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் சகோதரர்களுக்காக அந்த அன்பை வெளிப்படுத்துவதுதான் அக்கினியும் அக்கினி ஜுவாலையும். ஆக இந்த உலகத்தில் எத்தனையோ மனுஷர்களை நான் பார்த்திருக்கிறேன். இந்த மனுஷர்கள் எல்லாம் தங்கள் சுயத்தில், தங்கள் அக்கிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு மனுஷனை பார்த்தேன். இவர் பிரபு, இவர் தேவனுடைய ராஜா, இவர் மகிமையின் கர்த்தர், இவர் கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா. இவர் நம்மை ரட்சிக்கிறவர், இவர் நம்மை ரட்சிக்கிறவர். இவர் என்னை ரட்சித்து என்னை இந்த மாம்ச சரீரத்திலிருந்து என்னை மகிமை அடைய செய்து என்னை பரலோக பரம பிதாவின் அண்டிலே என்னை கொண்டு போய் நிறுத்துகிறவர் என்பதுதான் இந்த 10 பேர். இந்த 10 பேர் என்ன செய்றாங்கன்னா, இவர் நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி என்பது, நல்ல கவனிங்க, கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி என்பது அவர் தேவனுடைய குமாரன். நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் தேவன் தம்முடைய குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் தேவகுமாரன். கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர் என்றால் அவர் மனுஷகுமாரனாய், அவர் மனுஷனாய் இந்த உலகத்திலே வாழ்ந்தவர். கர்த்தர் நம்முடைய ராஜா, இவர்தான் எங்கள் பிரபு, இவர்தான் எங்களுடைய ராஜாதி ராஜா, இவர்தான் எங்களை ரட்சிக்கிறவர். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் கர்த்தரை கொண்டு எழுப்புவார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அதுதான் கர்த்தர் இவர் நம்மை ரட்சிப்பார் என்பது. இப்போ இந்த 10 பேருக்கும் 10 ராத்தல் கொடுக்கிறார். இந்த 10 ராத்தல் என்பது குமாரன். குமாரன் என்றால் அக்கினியும் அக்கினி ஜுவாலையும். இவர்தான் சியோனிலே தேவனுடைய சிங்காசனத்திலே உட்கார்ந்திருக்கிறவர். அக்கினி என்பது அன்பு. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அக்கினி என்பது என்னது? அன்பு. இந்த ஊழியக்காரர் என்பது இவர்கள் பார்த்தது, இவர்கள் உற்று நோக்கி பார்த்தது சமாதான நகரமாகிய எருசலேமில், அந்த சியோன் மலை மேலே ஏன் பாவத்தை சுமந்து தீர்த்த மகிமையின் கர்த்தர். இந்த மகிமையின் கர்த்தர் தேவனுடைய ராஜா. ஏனென்றால் இவர் அக்கினியும் அக்கினி ஜுவாலயமாக இருக்கிறார். இவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். மகிமையின் கர்த்தர், அவர் ராஜா, அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர். இந்த 10 ஊழியக்காரர் ஏன்னா ஆண்டவரே எங்களுக்குள்ள அன்பு கிடையாது. ஆமென் சொல்லுங்க போல. எங்களுக்குள்ள என்ன இல்லை? அன்பு கிடையாது. என்ன, நாங்கள் அப்பாவை பார்க்கல. உம்மோடு கூட நாங்கள் மரித்து, உம்மோடு கூட அந்த எருசலேமிலே எங்களுடைய மனக்கண் திறந்து, ஏன்னா ஏதேனில மாம்சக்கண்ணு திறந்தது, மனக்கண்ணு மூடிருச்சு, மனக்கண்ணு செத்து போயிருச்சு. இப்போ எருசலேம் என்கின்ற சபைக்குள்ள எங்க மாம்ச கண் மூடி எங்களுடைய ஆவியின் கண் திறக்கப்பட்டு இப்போ நாங்கள் உம்மை தரிசிக்கிறோம். நீரே எங்கள் பிரபு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீர் எங்கள் பிரபு. ஆக இந்த 10 ஊழியக்காரர் யார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன், அவர்தான் மகிமையின் கர்த்தர், அவர்தான் தேவனுடைய நகரமாகிய எருசலேமில் யாம் பாவத்தை சுமந்த அன்பின் கர்த்தர். அல்லேலூயா. அவர்தான் யாரு? அன்பின் கர்த்தர். தேவ சாயல்ல படைக்கப்பட்ட மனிதனுக்காக, தேவனுடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்ட மனிதனுக்காக அவன் பாவத்தை பாராமல் அவனுடைய பாவத்தை சுமந்த அக்கினி ஜுவாலை அவர். அல்லேலூயா.
சீயோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு அன்பு கிடையாது. அன்பு எப்பொழுது வரும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, குடும்பத்தில் தான் அன்பு இருக்கிறது. அன்பானவர்களே, குடும்பம் தேவனுடையது. இந்த குடும்பத்தில் கர்த்தர் இங்க 10 ராத்தலை கொடுத்து, இந்த 10 ராத்தல் என்பது குமாரன், 10 ராத்தல் திரவியம் என்பது குமாரன். நான் எப்படி என் அப்பாவுடைய சித்தத்தின்படி இந்த உலகத்தின் பாவத்தை நான் சுமந்தேனோ, அவங்களை குற்றப்படுத்தாமல், அவர்களை ஒரே ஒரு வினாடி, என்ன அவர் தேவ சாயல்ல படைக்கப்பட்டவங்க, அவர்களை குற்றப்படுத்தாமல் அவர்களுடைய குற்றங்களை நான் சுமந்தேனோ, அதே போல அன்பில்லாத மனுக்குலமே, அன்பில்லாத மனிதர்களே, நீங்கள் குமாரன், தேவனுடைய குமாரன் என்கின்ற அந்த திரவியத்தில் மட்டும்தான், அன்புல மட்டும்தான் நீங்க ரட்சிப்பை பெற முடியும் என்று இங்கே கர்த்தர் சொல்லுகிறார். இந்த முந்தினவன் வந்து, என் ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால், உம்முடைய ராத்தல், அது ராத்தல், நல்லா கவனிக்கணும், ஒரு ராத்தல் சொல்லல, உம்முடைய ராத்தலினால் எனக்கு 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது அப்படின்னு சொன்னதும் அந்த ஊழியக்காரனுக்கு எஜமான் சொல்றாரு, நல்லது அப்படின்னாரு. ஆமென் சொல்லுங்க. நல்லது அப்படின்னாரு. நல்லது, உத்தம ஊழியக்காரனே. அப்போ எது நல்லது? அந்த ஆவிலா தேசத்தின் பொன் நல்லது. அப்போ எத்தனை ராத்தல் பொன் என்றால் 10 ராத்தல் பொன். அந்த பொன் நல்லது. அந்த பொன் எதை காண்பிக்கிறது என்றால், இயேசு ராஜாவுடைய நீதியை காண்பிக்கிறது. இயேசு ராஜா நீதி உள்ளவர். அவர் என்ன செய்தார்? தன் சகோதரனுக்காக பலியானார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஆவிலா தேசத்தினுடைய பொன் நல்லது. அங்கே பிதாலாகும், அப்புறம் கோமேதக கற்களும் அங்கே இருக்கிறது, அங்கே விளைகிறது. ஆக இந்த அந்த நதிகளும் ஆறுகளும் உள்ள ஸ்தலம் போல அவர் எங்களுக்கு இருக்கிறார். நாங்கள் விசாலத்தில் இருக்கிறோம், எல்லாம் என் பிதாவினுடையது என்கின்ற அந்த பார்வைதான் உத்தம ஊழியக்காரனே. நல்லது, உத்தம ஊழியக்காரனே என்பது பிதாவை பார்ப்பது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள. ஏன்னா அவர்தான் சகலத்தையும் சர்வத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லவர். எல்லாமே தேவனை அறியாமல் அழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் வந்து இந்த எல்லாருக்காகவும் அவர் தம்முடைய ஜீவனையே கொடுத்து மீட்டு விட்டார். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாமே உயிரடைந்திருக்கிறது. ஆமெனா, எல்லாம் உயிரடைந்து, இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்து, அவர் உயிரை கொடுத்து, அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாளில் உயிர் தேர்ந்தபடியினாலே எல்லாம் ஜீவனோடு இருக்கிறது. எல்லாம் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரர்களாக நாம் இருக்கிறோம். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரர்கள் என்று கர்த்தர், தேவனுக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாக ஓசியா புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார். ஆக இந்த 10 ஊழியக்காரர்கள் வந்து, இவர் தேவனுடைய குமாரன், அன்பு இவருக்குள்ள தான் இருக்குது, மனுஷங்கிட்ட அன்பு கிடையாது. ஆமெனா இல்லையா? இப்போ நல்லா கவனிங்க. கடகடன்னு இந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இந்த 10 பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 33வது அதிகாரத்தில் 33ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வாசிங்க பார்க்கலாம். 33:20 வாசிங்க பார்க்கலாம். நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சியோனை நோக்கி பார். உன் பண்டிகை யாருக்கு ஆசரிக்கணும்? தேவனுக்கு ஆசரிக்கணும். சொல்லுங்க, பண்டிகை யாருக்கு ஆசரிக்கணும்? தேவனுக்கு ஆசரிப்பீங்க. நல்லா கவனிங்க. அவர் பிரபுன்னு சொல்லிட்டாரு. யாரு பிரபு? என் இயேசு ராஜா பிரபு. நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சியோன். இந்த சியோன் என்பது தேவனுடைய அந்த சிங்காசனம். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதிலே என்னுடைய ராஜாவை நான் என்ன பண்ணேன்? அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாபரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். இனி அதன் முளைகள் என்றைக்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை, அதன் கயிறுகளில் ஒன்றும் அருந்து போவதும் இல்லை. மகிமையுள்ள கர்த்தர் இவர்தான் அழகு. இயேசு ராஜா மட்டும்தான் அழகு. அவர்தான் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனாகிய பிதாவை கண்டவர், பிதாவாகிய தேவனுடைய குமாரன்.
அவர் மகிமையுள்ள கர்த்தர், அவர்தான் பிரபு, அவர்தான் ராஜா. இந்த 10 ஊழியக்காரர்கள் என்ன செய்தார்கள் என்றால், மகிமையுள்ள கர்த்தரை கண்ணோக்கி பார்த்தார்கள், உற்று நோக்கி பார்த்தார்கள். எருசலேமில் அந்த சியோனிலே பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சலில் உட்கார்ந்திருக்கிற தேவகுமாரன் இவர்தான் அப்படின்னு சொல்லி அந்த சியோன் எருசலேமுக்குள்ள சிலுவையில் கிறிஸ்து இயேசுவோடு கூட மரித்தவர்கள், தங்கள் சுயத்துக்கு மரித்தவர்கள். இந்த 10 பேர் மகிமையுள்ள கர்த்தரங்க நமக்கு மகா விசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள ஸ்தலம் போல் இருப்பார். வலிக்கிற படவு அங்கே ஓடுவது இல்லை, பெரிய கப்பல் அங்கே வந்து கடந்து வருவதும் இல்லை. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி என்றால் இவர்தான் பிரபு. நல்லா கவனிங்க, இவர்தான் எல்லாரையும் நியாயம் தீர்க்கிற, நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் பெற்றுக்கொண்ட நியாயாதிபதி, நீதியை அறிந்தவர். அந்த தேசத்தின் பொன் நல்லது. நல்லா கவனிங்க. அடுத்தது, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர் என்றால் த லா கிவர், பிரமாணத்தை கொடுத்தார், குமாரத்துவத்தை கொடுத்தார். லா கிவர் அதாவது நியாய பிரமாணிகர் என்றால் ஒரு குமாரன் தம்முடைய சுயாதீன சித்தத்துக்கு செத்து அப்பாவின் சித்தத்தை அவர் செய்கிறார். இவர் நியாய பிரமாணிகர். கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். இவர்தான் சியோனிலே பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பார்சலிலே உட்கார்ந்தவர் இல்லையா? நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய, மனப்படமா சொல்லுங்க, சங்கீதம் 2:6 என்ன சொல்லுது? நானுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ண. யாருடைய ராஜா என்றால் இதே 33ஆம் அதிகாரம் ஏசாயா புத்தகத்தில் 14 வசனத்தை வாசிங்க. 14. சியோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள். இந்த பாவிகள்னா யார் சொல்லுங்க பார்க்கலாம்? இந்த சியோனில் உள்ள பாவிகள்னா யார்? பாவிகள்னா யாருன்னா அன்பில்லாதவர்கள், தங்கள் சகோதரர்களுடைய குற்றங்களை சுட்டி காட்டுகிறவர்கள், பிதாவை அறியாதவர்கள், தங்கள் சுய ஞானத்தினாலே நாங்கள் அழகு என்று தங்களை பெருமைப்படுத்துகிற பெருமக்கார கூட்டம். இந்த பெருமக்கார கூட்டம் தான், இந்த பாவிகள் தான் இவன் எங்கள் மேல் ராஜாவா இருப்பதில்லை என்று சொல்லி அந்த ஊரார் தள்ளிவிட்டார்கள். இப்ப வெளியே இருக்கிற ஜீவவாசல் ஜப வீட்டுக்கு வெளியே இருக்கிற அந்த பாவிகள், இவர் எங்களுக்கு ராஜா கிடையாது. நல்லா கவனிக்கணும். அவர் மகிமையின் கர்த்தர், அவர் ராஜா, அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர். இயேசு ராஜாவுடைய இரக்கம், அவருடைய இரக்கமுள்ள அந்த நாமம். இந்த சியோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள். ஏன்னா அன்பு கூற முடியல. ஏன்னா இயேசு ராஜாவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க முடியல. அவர்களுக்குள்ள சுயநீதி, சகோதரர்களை நேசிக்க முடியவில்லை. அவர்களே, இந்த சியோனில் உள்ள பாவிகள் திகைக்க. நான் என்ன 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 பெருமைப்படுத்தணும்? பிதாவை பெருமைப்படுத்த மாட்டாங்க, பிதாவை மகிமைப்படுத்த மாட்டாங்க. மகிமையுள்ள கர்த்தர் என்றால் அவர் என் பாவத்துக்காக அவர் குமாரன், தேவனுடைய குமாரன். தேவன் அன்புள்ளவர், தேவன் அன்பே உருவாயிருக்கிறவர். என் குமாரனே, இந்த பிள்ளைங்க எல்லாம் மாம்சத்தோடு ரத்தத்தோடு இருக்கிறாங்க, பாவத்தில் இருக்கிறாங்க, ஆனால் நான் அவரை நேசிக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய பாவத்தை நான் பார்ப்பதில்லை. ஆமென் சொல்லாமா? அப்படியானால் இவருடைய பூரணமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னபோது பிதாவின் சித்தம் செய்வதற்கு அக்னியாய், அக்னி மட்டும்தான் மேல் நோக்கி எரியும். ஒரு மனுஷனுக்குள்ள அக்னி கிடையாது. பிதாவை நேசிக்கிற அன்பு இல்லை. அந்த அக்னி இருக்குமே ஆனால் சர்வ வல்லமையில் பிதாவாகிய தேவன் தான் சர்வத்தை சிருஷ்டித்தவர். ஆமென் சொல்லுங்க. ஆமெனா இல்லையா? சகலத்தை சிருஷ்டித்தது யாரு? சர்வத்தையும் சிருஷ்டித்தது யாரு? எல்லாம் யாருடையது? தேவனுடையது. மாயக்காரரை நடுக்கம் விடி. மாயக்காரன், இந்த மாயக்காரன் என்ன பண்றான்னா, இவர் எங்கள் ராஜா கிடையாது, இவனுக்குள்ள அன்பு கிடையாது. இப்ப தேவன் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தார் என்றால் அன்பை கொடுப்பதற்கு வந்தார். அந்த 10 ராத்தல் குமாரன், 10 ராத்தல் திரவியம், 10 ராத்தல் திரவியம் என்பது குமாரன். அது நல்லது. அது நல்லது அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
அந்த தேசத்தினுடைய ஆவிலா தேசத்தினுடைய பொன் நல்லது. பிதாவாகிய தேவன் ஒரே ஒரு மனுஷனை தான் நல்லது என்று சொன்னார். அந்த மனுஷன் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமெனா? இப்ப அவர் என்ன நல்லவன்னு சொல்லணும்னா, நல்லது உத்தம ஊழியக்காரன்னு சொல்லணும்னா, எனக்குள்ள அக்கினி இருக்க வேண்டும். அக்கினி, என் பிதாவாகிய தேவனுக்கு நேராக எரிகிற அக்கினி, இந்த பிதாவை நோக்கி பார்க்கிற அக்கினி இருக்குமே. ஆனால் அக்கினி ஜுவாலையாக என் சகோதரர்கள் மேல் அன்பு செலுத்துவேன். ஆக சிலுவை புரிஞ்சு வச்சா, அக்கினியும் அக்கினி ஜுவாலையும், அக்கினி மேல் நோக்கி எரியும், அக்கினி ஜுவாலை அப்படியே பாய்ந்து ஓடி எல்லா சகோதரர்கள் மேலும் சகோதரிகள் மேலும் அன்பு செலுத்தும். ஆமென். குடும்பத்தில் ஏன் இன்னைக்கு சண்டை, சபையில் ஏன் இன்னைக்கு சண்டைன்னா மாயக்கார கூட்டம். இந்த மாயக்கார கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, இப்ப வெளியே இருக்கிறவங்க நீ எங்களுக்கு ராஜா கிடையாது போயான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து வெட்ட போறாரு அவரு, எல்லாம் கவனிங்க. இப்போ அந்த 10 பேர்ல ஒருத்தன் மிஸ் ஆயிட்டான். ஒருத்தன் என்ன பண்றான்னா, அவன் சீலையில சுத்தி வைக்கிறான். அந்த ராத்துல சீலையில சுத்தி வைக்கிறான். சீலைன்னா துணியில போட்டு சுத்தி, அவன் துணியை போட்டுன்னு என்ன தான் பெருமை, என் அழகு தான் பெருசு, என் ஞானம் தான் பெருசு, என் ஞானம் தான் எனக்கு பெருசு, நான் எவ்வளவு ஞானமா இருக்கிறேன், எல்லாம் என்னுடையதுன்ற பார்வையில இருக்கிறான். எல்லாம் என்னுடையது, என் கணவன், யாம் பிள்ளை அப்படின்றது அது கொடுமையானது. ஆனால் இந்த 10 பேரை 10 ஊழியர்களை அழைத்து கூட்டி, எல்லாம் என் தேவனுடையது. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் என் தேவனுடையது. அது எப்படி தெரியும்? என் பிரபு, என் மகிமையின் கர்த்தர். அப்போ மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது. பட்சிக்கும் அக்கினிக்கு முன்பாக நம்மில் இந்த பட்சிக்கும் அக்கினி என்பது, அக்கினி என்ன பண்ணும்? மேல் நோக்கி எரியும். அன்பு. அன்பு. எத்தனை பேருக்கு அன்பு இருக்கு? உண்மையிலேயே கையை தூக்காதீங்க. அன்பு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது மனுக்குலத்திற்கு அன்பை கொடுக்க வந்தார். அவரை விசுவாசிக்கிறவன் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை. ஏசப்பாவை விசுவாசிக்கிற அப்படின்னா என்ன விசுவாசிக்கிற? அவர் தேவனுடைய குமாரன். தேவன் தான் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர். அவர் சர்வ வல்லவர். அவர் அன்பின் குமாரன். ஆக பட்சிக்கும் அக்கினி என்பது தேவ அன்பு. தேவ அன்புக்கு முன்னாடி இந்த சுயநலவாதிகள், தேவனை மறுதலிக்கிற பொல்லாத கூட்டத்தார் குமாரனை விசுவாசிக்க முடியல. இயேசு கிறிஸ்து சிலுவையை நோக்கி பார்க்க முடியல. பண்டிகை ஆசரிக்கப்படும் நகரமாகிய சீயோனையும் எருசலேமையும் நோக்கி பார்க்க முடியல. சிலுவையை நோக்கி பார்த்தாங்கன்னா அன்பு ஜுவாலையாய் ஓடி தன்னுடைய சகோதரர்களுக்காக அவர் பலியாவார்கள். இந்த 10 பேர்ல அந்த பொன் நல்லது, இயேசு கிறிஸ்துடைய நீதி நல்லது, அவர் குமாரன் அப்படி சொல்லி தேவ அன்பை தன்னுடைய இருதயத்தில் வைத்துக்கொண்டு 10 பேரை ஆதாயப்படுத்திட்டான். 10 பேரை அன்பை காட்டி ஆதாயப்படுத்திட்டான். தான் வீட்டார, தான் சபையார, அவள்தான் தான் வீடு தான் சபையார், தான் வீடு தன்னுடைய சபையாரை ஆதாயப்படுத்தி விட்டார். எல்லாம் என் தேவனுடையது. ஆமெனா? எல்லாம் என் தேவனுடையது. ஆக பட்சிக்கும் அக்கினிக்கு முன்பாக நம்மில் தாபரிப்பவன் யார்? நித்திய ஜுவாலை. ஜுவாலை, அக்கினி ஜுவாலைக்கு முன்பாக நம்மில் தரிப்பவன் யார் என்கிறார்கள். இந்த நித்திய ஜுவாலை என்பது உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் மீட்கிறதுக்காக நித்திய ஜுவாலையாய் அனாதி தேவன் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் அவர் இந்த உலகத்தில் ஜீவனை கொடுத்தாரே. ஆக இந்த குமாரன் அக்கினியும் அக்கினி ஜுவாலையும். சிலுவை அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த அன்பு. ஆக மகிமையின் கர்த்தர், அவர் ராஜாதி ராஜா, அவர் என்னை ரட்சிக்கிறவர், என்னை இந்த மாம்சத்திலிருந்தும் இரத்தத்திலிருந்தும் என்னை ரட்சிக்கிறவர். ஏனென்றால் அவர் குமாரன், அவருக்குள்ள அன்பு இருக்கிறது. இந்த அன்பின் குமாரன் இரக்கமுள்ள கர்த்தராய் அவர் என்றென்றைக்கும் இருக்கிறார். ஆக இந்த அக்கினியும் அக்கினி ஜுவாலையும் தான் யாக்கோபும் யோசேப்பும். ஒபதியாவின் புத்தகம் 17:18 வாசிக்கும் போது, ஒபதியாவின் புத்தகம் 17:18 வாசிக்க பார்க்கலாம். ஒபதியா 17:18 வேகம் எடுத்து வாசி.
எடுத்தீங்களா? இன்னுமா? உபதியா 17 நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆனாலும் சியோன் பர்வதத்திலே தப்பி இருப்பார் உண்டு. இந்த சியோன் பர்வதத்திலே தப்பி இருப்பார் உண்டு என்பதுதான் 10 பேர் தப்பி இருப்பார் உண்டு. அவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள், அவர்கள் பரிசுத்தர்களாக இருக்கிறார்கள். யாக்கோபு வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும், நல்லா கவனிங்க, அக்கினி என்பது தேவ அன்பு. யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலை. இந்த அக்கினி ஜுவாலை என்பது தன் சகோதரர்களுக்காக தன் சகோதரர்களுடைய பாவங்களை எல்லாம் சுமந்து அவன் பாவத்தை பாராமல், நீங்கள் என்னை விற்று போட்டதை குறித்து நீங்கள் மன சஞ்சலப்பட வேண்டாம், ஜீவரட்சனை உண்டாக்கும்படியாய் கர்த்தர் என்னை உங்களுக்கு முன்பதாக அனுப்பினார் என்று சொல்லக்கூடிய அந்த அக்கினி ஜுவாலை தான் மனிதர்கள் மேல் இருக்கக்கூடிய அன்பு. அல்லேலூயா சொல்லாமா? உங்க குடும்பத்தில் அன்பு இருக்கா? உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய உன் கணவன் உன் மனைவியை உண்மையிலே நேசிக்கிறியானா? நேசிக்க முடியாது, சண்டை போட்டு உட்காந்துருப்ப. உன் பிள்ளைங்க, அப்பா அம்மா, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? மனுஷனுக்குள்ள அன்பு கிடையாது. ஆனால் இந்த 10 ராத்தல் திரவியத்தை தனக்குள்ளே கொண்டவர்கள், 10 ராத்தல் திரவியத்தை தனக்குள்ளே கொண்டவர்கள் அக்கினியும் அக்கினி ஜுவாலயமாய் செயல்பட்டார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? யாருக்கும் புரியலையா? குமாரன், அந்த 10 ராத்தல், 10 என்பது குமாரன், 10 கற்பனை, அவர்தான் வார்த்தையானவர், அவர்தான் குமாரன். 10 கற்பனை என்பது அன்பு. இந்த உலகத்தில் அன்பு கிடையாது. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து பிரபு, அவர்தான் ராஜாதி ராஜா, அவர் தேவனுடைய குமாரன், அவர் மகிமையின் கர்த்தர், யாம் பாவத்தை சுமந்த மகிமையின் கர்த்தர் என்று விசுவாசிக்கிறோமோ அவர்களுக்குள்ள அன்பு பெருகும், அன்பு பெருக்கெடுத்து ஓடும். ஏனென்றால் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், அல்லேலூயா, தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் தம்முடைய குமாரன் மூலமாய் அவர் ரட்சித்தார். அந்த வசனத்தை வாசிக்க போகலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம், அதில் 19 வசனத்தை வாசிக்க போகலாம், இல்லைனா 18 வாசி. இவைகள் எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், எல்லா கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். தேவன் யாம் பாவத்தை எண்ணவில்லை, உலகத்தாருடைய பாவங்களை எண்ணவில்லை. நீ பாவி அப்படின்னு சுட்டி காட்டல. கிறிஸ்து என்ன செய்தாரு? இந்த உலகம் பாவத்தில் இருக்குது, உலகத்துடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி கொண்டார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை ரட்சகர் விசுவாசிக்கிறீங்க? அவர் தான் என் மகிமையின் கர்த்தர். மகிமையின் கர்த்தர்னா கடந்த ஞாயிற்றுக்கிழமை சொன்ன எல்லாம் தூங்கி உட்காந்துக்கிறீங்க. மகிமையின் கர்த்தர் என்றால் அவர் குமாரன் தான் மகிமையின் கர்த்தர். குமாரன் அப்பா சித்தத்தை செய்தவர். அப்பா பிதாவாகிய தேவன் ஒருத்தருடைய பாவத்தை எண்ணாதவர். குமாரன் எல்லாருடைய பாவத்தை தலைமையில படி சுமந்து கொண்டவர். ஆமென். ஏன்? எல்லாம் எங்க அப்பா சித்தம். ஒவ்வொரு மனுஷனையும் அன்பா பாருங்க. அன்பானவர்களே, அந்த மனுஷன் யார் சாயல்? சொல், யார் சாயல்? தேவ சாயல். அப்போ கர்த்தர் இங்க என்ன செய்தாருன்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்க கையில ஒப்பு கொடுத்தார். அப்ப கர்த்தர் என்ன பண்ணாரு அப்படின்னா, யோவான் சுவிசேஷத்தின் புத்தகத்துல, யோவான் சுவிசேஷம் 19ஆவது அதிகாரத்துல அந்த வசனம் எவ்வளவு ஆச்சரியம் இல்லையா? 17ஆம் வசனத்தை வாசிக்க போகலாம். யோவான் 19:17. அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு, யாருடைய சிலுவையை சுமந்து கொண்டு? யாருடைய சிலுவையை கர்த்தர் சுமந்து கொண்டு போனார்? சொல்லுங்கப்பா. யாருடைய சிலுவையை கர்த்தர் சுமந்து கொண்டு போனார்? வசன வாசி மறுபடியும். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு. யாருடைய சிலுவையா? யார் சிலுவையை நான் சுமந்து போறேன் இல்லையா? அந்த அன்புதான் கிறிஸ்துவின் அன்பு. யார் சிலுவைன்னா என்னன்னா, என் அப்பா என் சர்வ வல்லவர், உண்டாக்கப்பட்டது ஒன்று எல்லாம் என் பிதாவின் சித்தத்தினால் உண்டாக்கப்பட்டது. என் சகோதரர்கள் எல்லாம் என் பிதா சித்தம் கொண்டிருக்கிறார்.
இவன் பாவத்திலேயே பிறந்தவன், பாவம் தான் இவன் வாழ்க்கை. ஆனால் இவன் பாவத்தை நான் சுமக்கிறேன். இந்த அன்பு இதுதான் அக்கினி ஜுவாலை. அந்த சிலுவை நல்லா கவனிங்க, அந்த சிலுவை என்பது அக்கினியும், அந்த கிராஸ் என்பது அக்கினி ஜுவாலையும், அந்த நேர்கொம்பு என்பது சிலுவை என்பது அக்கினியும், அந்த கிராஸ் என்பது அக்கினி ஜுவாலையுமாய் தம்முடைய சிலுவையை அவர் சுமந்து கொண்டு போனார். ஆக தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு போன இவர்தான் மகிமையின் கர்த்தர். யாம் பாவத்தை சுமந்தவர் என்பதான் இந்த 10 பேர். யாம் பாவத்தை சுமந்த என் அன்பின் கர்த்தர். இவருடைய நீதியை நான் எனக்குள்ளே வைத்திருக்கிறேன். ஆக இவர்கள் 10 ராத்தல் பொன்னை வைத்திருந்தார்கள். அந்த பொன் ஆவிலா தேசத்தின் பொன் நல்லது. அந்த பொன் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய நீதி. இயேசு கிறிஸ்துவினுடைய நீதி என்ன? என் சகோதரர்களுடைய பாவத்தை நான் சுமப்பேன். காரணம் எல்லாம் என் பிதாவினுடையது. ஆனால் அந்த ஊரார் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஊரார் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இவன் எங்களுக்கு ராஜா கிடையாது, அவருடைய ராத்தல், அந்த 10 ராத்தல் எங்களுக்கு வேணும். 10 ராத்தல் தான் மெயின். அந்த 10 குமாரன் மகிமையின் கர்த்தர். 10 ராத்தல் என்பது குமாரன் மகிமையின் கர்த்தர். இப்போ யார் உன் சத்துரு சொல்லு பார்க்கலாம்? யார் உன் சத்துரு? உன் வீட்டார் தான் உன் சத்துரு. இப்போ நீ வண்டி ஒரு சுவிட்ச் தட்டுன்னு வச்சிங்களேன், ஒரு சுவிட்ச் போட்டோம்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி குறைகுறையா அடுக்குவே. அதுதான் அந்த ஊரார். அதுதான் அந்த ஊரார். இந்த ஊரார் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, அந்த வசனத்தை வாசிக்க போகலாம். மீகாவில் கர்த்தரே சொல்கிறார் இல்லையா, அவங்க என்ன செய்வாங்களாம்? யார் ஒரு சத்துருனா, மீகா 7ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசிக்க. மீகா 7:6. மகன் தகப்பனை கனவீனப்படுத்துறான். ஏன்? அவனுக்குள்ள என்ன கிடையாது? அவன் மாயக்காரன், அவன் பொய்யன். மகன் தகப்பனை கனவீனப்படுத்துறான். குடும்பத்தில் இன்னைக்கு என்ன இல்லை? அன்பு இல்லை. தல கவனிக்க, மகன் தகப்பனை கனவீனப்படுத்துறான். மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே. ஆக வீடு யாக்கோபின் தேவனுடைய வீடு. அவர் வீட்டை கட்ட வேண்டும். குடும்பம் தேவனுடையது. ஆனா குடும்பத்துல மகன் இருக்கிறான், அப்பாவுக்கு எதிராக நின்று பேசுறான், அப்பாவை எதிர்த்து நின்று பேசுறான், அப்பா மேல குறை சொல்றான். மகள் இருக்கிறா, தன் தாய்க்கு விரோதமாய் தன் தாய்க்கு வெக்கத்தை உண்டு பண்றா. மருமக தன் மாமியாருக்கு விரோதமா பேசுறா. இவங்க யாரு அப்படின்னா, இவர்கள் அந்த ஊரார், அன்பு இல்லாதவர்கள். ஆனால் தேவனுக்கு குடும்பம் தேவை, அன்பு தேவை. இந்த மகிமையின் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் எனக்கு விசாலமான ஸ்தலம் போல் இருக்கிறார். எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள், எல்லா தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள். எல்லா கரங்கள் தெரியாமல் சொல்லாமா? உலகத்தாருடைய பாவங்கள் எல்லாம் தான் தலை மேலே சுமந்து கொண்ட மகிமையின் கர்த்தர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆக இவங்க என்ன செய்கிறாங்க? கிறிஸ்து என்ன செய்தார் என்றால், எல்லாமே ஜீவனோடு பார்க்கிறார், எதுவுமே மரிக்கல. ஆமேனா? ஏன்னா எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவன், எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த வசனத்தை ஒன்று வாசிங்க. 1 தீமோத்தேயு 6ஆவது அதிகாரத்தில், 1 தீமோத்தேயு 6ஆவது அதிகாரம் 14ஆவது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும், எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் யார் படைத்தது? என் தேவன் படைத்தது. எப்போ யார் படைச்சதுப்பா? எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் ராமன் சொல்லு. எல்லாம் யார் படைச்சது? எல்லாமே ஜீவனோடு இருக்கிறது, எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிறவர் கிறிஸ்துவினுடைய அன்பு. நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிய அன்பு, குடும்பத்தில் அன்பு இருக்க வேண்டும். எல்லாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது, எந்த மனுஷன் மேலேயும் குற்றப்படுத்தக்கூடாது. ஆக எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவன். அப்போ இவங்க இந்த 10 பேர் அந்த 10 ராத்தல் வாங்கினாங்க. குமாரத்துவம், குமாரனின் அன்பு உடையவர்களாய் அவர்கள் தங்களுக்குள்ளே தேவனுடைய அன்பு பரிபூர்ணப்பட்டபடியினாலே தேவனுடைய பிள்ளைகளுக்காக அவர் ஜீவனையே கொடுக்கிறாங்க. ஆமேனா?
குடும்பத்தில் எத்தனை பேர் மருமகள் மாமியாருக்கு சோறு போடுறாங்க? அன்பு இருக்குதா? ஆனால் குடும்பத்தை மட்டும் நாங்கள் குடும்பமாக இருக்கிற மட்டும் காட்டுவாங்க. எத்தனை பிள்ளைங்க இன்னைக்கு அப்பாவை மதிக்கிறாங்க? கேட்டாங்க நாங்கள் ரொம்ப அன்பு உள்ளவங்கன்னு மட்டும் ஏமாற்றி மாயக்கார கூட்டம். இப்போ நல்லா கவனிங்க, இவங்க என்ன செய்வாங்கன்னா, தேவன் உலகத்தாருடைய பாவத்தை எண்ணவில்லை, சிந்தனையில் கொண்டு வரல. ஏன்னா நான் ஜீவனுள்ள தேவன், நான் என் பிள்ளைங்களை சிருஷ்டித்திருக்கிறேன். என் பிள்ளைங்களை என் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவர்களை பரிபூர்ணப்படுத்தியிருக்கிறேன். என் குமாரன் இந்த உலகத்தில் ஜீவனுக்காக தம் ஜீவனையே கொடுத்தவர். ஆனால் நாய் என்ன பண்ணும் சொல்லுங்க பார்க்கலாம்? நாய் என்ன பண்ணும்? எல்லாவற்றையும் தேவன் உயிரோடுக்கு செய்கிறார். நாய் என்ன செய்யும் அப்படின்னா, குறைக்கும், போய் கடிக்கும். இருக்கிற சுபாவத்திலே கொடூரமான சுபாவம் என்ன அப்படின்னா, தேவனுடைய சிருஷ்டிப்பு இது. என் சகோதரன் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன். தேவனை காணாத, அவரெல்லாம் சிருஷ்டிக்கல, எல்லாம் என் அதிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிற இந்த நாய்கள் என்ன செய்யும் அப்படின்னா, தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்ட அந்த சகோதரனுடைய குற்றங்களை எடுத்து பேசும். அந்த ஒரு ராத்தல் வாங்கினவன் என்ன பண்ணான்னா, உள்ளதா இருந்தான். அந்த ஊரார் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவரெல்லாம் என் ராஜா கிடையாது, நான் தான் ராஜா, என் அழகு எனக்கு முக்கியம், என் அழகு, என் ஞானம் எவ்வளோ பெரிய ஞானம், நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவன் அவருடைய சாயலையும் அவருடைய ரூபத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ நான் என்ன செய்யணும்னா இப்போ கர்த்தர் நியாயப்பிரமாணத்தில் ஒரு பயங்கரமான ஒரு சட்டத்தை கொடுத்தார். பீருண்டதை நாய்க்கு போட்டுருக்கு. யாத்திராகம் 22ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்களேன். யாத்திராகம் 22 கடைசி வசனம். யாத்திராகம் 22 கடைசி வசனம் வாசி. நீங்கள் எனக்கு பரிசுத்த மனுஷராய் இருக்க கடவீர்கள். நீங்கள் எனக்கு பரிசுத்த மனுஷர். வெளியிலே பீருண்ட மாம்சத்தை, எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். எல்லாத்துக்குள்ளே ஏசாப்பாவுடைய ரத்தத்தினாலே மீட்டு கொண்டார். ஆமென். எல்லா சிருஷ்டிகளுக்கும் ஜீவனை கொடுத்தவர் என் கர்த்தர். எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் ஜீவனோடு இருக்கிறது. ஆனால் கர்த்தர் பிரமாணத்தை கொடுக்கிறார். பீருண்டது என்றால் செத்து போனது. அது செத்து போன ஜீவன் இல்லாததுக்கு நாய்க்கு போட்டுரு. இப்போ இந்த நாய் என்ன பண்ணுன்னா, அதாவது பொய். நாய் பொய் இல்லையா? பொய்க்கு முன்னாடி என்னது? ஃபர்ஸ்ட் என்னது? 7 மிருகங்கள் முக்கியமாக சொல்லி கொடுத்தேன். என்னென்ன மிருகம்? ஃபர்ஸ்ட் பூனை, அப்புறம் நாய், அப்புறம் பன்னி, அப்புறம் சிங்கம், கரடி, சிறுத்தை. இதெல்லாம் அந்த இதுக்கு கொண்டு வந்தது இல்லையா? அந்த சப்ஜெக்ட் தான் இது. அதே கான்செப்ட் தான். இப்போ நல்லா கரெக்டாக சொல்லிட்டாரு. இந்த 10 அந்த ஊரார் என்ன பண்ணிட்டாங்கன்னா, குறைக்கிறோம். என் அழகு ரொம்ப பெருசு, என் பெருமை ரொம்ப பெருசு, ராஜாவெல்லாம் மகிமைப்படுத்த முடியாது. அவர் எங்களுக்கு ராஜா கிடையாது. இவனுக்கு எப்படிப்பட்டவனுங்கன்னா, மகன் தகப்பனுக்கு விரோதமாக எழும்புறவன், மனைவி கணவனை மதிக்க மாட்டா. கணவன் தான் உனக்கு எல்லாம். என்ன குமாரத்துவம் என்பது இந்த வேதம் முழுக்க. அவர் தான் பொன், அவர் தான் நீதி. அந்த வேதத்துக்கு அப்படியே கீழ்ப்படியணும். வீட்டுக்காரனை மதிக்க மாட்டா, நான் வச்சதான் சட்டம். இந்த ஊரார் இப்போ இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அதில் 10 பேர் மாத்திரம் ரட்சிப்பை அடைந்து, நான் ஒரு பாவி, இடத்துல ஒன்றுமில்லை. இந்த நாய் என்ன செய்யும் அப்படின்னா, செத்து போன அது குத்துரு. ஏன்னா எல்லாமே ஜீவனோடு இருக்கிறது. அர்த்தம் என்ன அர்த்தம்னா, எதையுமே சேதப்படுத்தக்கூடாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், பீருண்டதை நாய்க்கு போட்டுன்னா, இது நாய் போய் பீருதுன்னா பிதா படைக்கலன்னு சொல்லுது. ஆமேனா இல்லையா? எத்தனை சொல்றது புரியுது? இந்த நாய் என்ன பண்ணுதுன்னா, இந்த நாய் போயிட்டு எதையோ ஒன்று பீருது. அது இப்போ உதாரணத்துக்கு யாம் புள்ள, இது யாம் புள்ள அப்படின்னு சொல்லுதுன்னா, இந்த நாய் என்ன பண்ண, பிதாவை மறுதளிக்குது, இது குறைக்குது. இப்போ நல்லா கவனிங்க, நாயினுடைய சுபாவம் என்ன தெரியுமா? அது நாக்கு, என் நாக்கு நான் குறைச்சிக்கினே இருப்பேன்னு தேவன் படைத்த சிருஷ்டியை பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கினே இருக்கும். இந்த நாய் ரொம்ப கொடூரமானது. இப்போது கர்த்தர் சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்தப்ப இந்த பார்வன் விட மாட்டேன்னு சொல்லிட்டான்.
அவன் என்ன பண்ணிட்டான், இந்த ஊரார் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடிக்கலாம் முடியாது, பஸ்கா ஆட்டுக்குட்டி அடித்து பஸ்காக்குள்ளே நாங்கள் மறைஞ்சிடலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன போது கடைசியாக மோசே கிட்ட சொல்லுவார், மோசே இந்த 10வது வாதை 10 நல்லா கவனிங்கன்னா 10 ராத்தல், இந்த 10வது வாதையை நான் இன்னி இப்போ எகிப்தில் உண்டு பண்ண போகிறேன். அப்படி உண்டு பண்ணும்போது எகிப்தில் இருக்கிற ஒரு மனிதனாவது ஒரு மிருகமாவது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிருகத்திலே ஸ்பெஷலாக நாயை கொண்டு வந்து நிறுத்தி, ஏன்னா இவன் நான் தான் ராஜான்னு சொல்லியிருக்கிறான், ஆனால் என் குமாரன் தான் ராஜா. ஆக இந்த நாய் என்ன பண்ணோம்னா தன் சகோதரனை பார்த்து குறைச்சி கடிக்கும். அது தேவ சாயல்ல படைக்கப்பட்ட மனுஷன் இந்த நாய்க்கு தெரியாது, தெரியல. இது சியோன்ல வந்து உட்காந்து எருசலேம்ல, இது சபை வந்து சியோன் எருசலேம். இது உன் கண்ணு உத்து பார்க்கணும். நான் ஒரு பாவி அல்லவா, தாம் ஒருவரே ஞானம் உள்ள தேவன், எல்லாம் அவருடைய ஞானம். இது சியோன் எருசலேம்ல இருந்து உட்காந்துக்கன்னு பக்கத்தில் இருக்கிற சகோதரர்களை பீரும். இது கர்த்தர் சொல்லுவார் அந்த இடத்துல, இப்போ பாருங்க, இந்த நாய் வந்து கர்த்தருடைய பார்வைக்கு இந்த, அதாவது நாய் தேவன் தான் படைச்சாரு. மனுஷன் என்னைக்கு விழுந்தானோ அன்னைக்கு மகா பாபிலோன் என்கின்ற அந்த கான்செப்டில் எல்லா மாம்சீகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மிருக சுபாவங்களும் மனுஷனுக்கு வந்து உட்காந்துக்குச்சு. அது இயேசு ராஜாவுடைய சிலுவையில் மட்டும்தான் நம்ம மீட்க முடியும். ஆமென் சொல்லாமா? மனுஷனுக்குள்ள அன்பு இல்லை. அந்த வசந்த வாசிக்கலாம், யாத்திராகமம் 11:7 வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 11:7. ஆனாலும் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலுக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் ஒரு நாயாகிலும், அந்த மனிதர் முதல் மிருகன் சொல்லிட்டாரு. மனிதர் முதல் மிருகன் சொல்லிட்டார். சொல்லிட்டு அங்க ஸ்பெசிஃபிக்கா ஒரு மிருகத்தை கொண்டு வராரு. இது என்ன செய்யும்னா அன்பை வெளிப்படுத்தாது. இந்த நாய் என்ன பண்ணோம்னா, என் வீட்டுக்காரன் என்னை இப்படி பண்றான், என் பிள்ளை என்னை இப்படி பண்ணுது, என் மாமியார் என்னை இப்படி செய்யறா, என் மருமகை இப்படி பண்றா, என் பொண்டாட்டி என்னை இப்படி செய்யறா, என் பிள்ளைங்க இப்படின்னு அந்த பிள்ளைங்க மேல இருக்கிற குறைய சொல்லிட்டு தான் நீதி, நான் ரொம்ப பாவம், நான் ரொம்ப நீதி உள்ளவன் தான் பெருமை அடிச்சுக்கும். ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை. இந்த நாக்கு, இந்த நாயினுடைய நாக்கு அந்த உள் தொண்டையில் பார்த்து இந்த குறைக்கிறது எங்கேருந்து வரும், அந்த நாக்கிலிருந்து உள் தொண்டை, உள்நாக்கிலிருந்து அந்த நாயினுடைய இப்போ நாயை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது 10 குறிப்பு கொடுத்த ஞாபகம் இருக்குதா? என்ன அப்படி பார்க்குறீங்க? எத்தனை பேர் ஞாபகம் நாய் குறிப்பு கொடுக்கும்போது? யாருமே இல்லையா? நாயை குறித்து என்ன நம்ம சுபாவ ரீதியாக நம்ம ஆராய்ச்சி பண்ண எல்லாத்தையுமே, அந்த ஊரார் யாருன்னா அந்த நாய். இந்த நாய் என்ன பண்ண, அன்பு கூடாது, அன்பு கிடையாது நாய்க்கு. இந்த நாயை வெட்டுறது தான் கர்த்தர் வர போறாரு. இப்போ இந்த ஊரான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான். அதுலேயும் உள்ள வந்து உக்காந்துக்குன்னு சீலையை போட்டு சுற்றி வச்சுட்டான். அந்த 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 10 ராத்தல அவன் யான் அழகு எனக்கு ரொம்ப முக்கியம், அவர்லாம் எனக்கு ராஜா கிடையாது. அது உள்ள இருந்தவன், சியோன் எருசலேமுக்குள்ள இருக்கிறவன் என்ன பண்ண, தேவனுக்கு தேவை அன்பு. அன்பு தான் தேவை. நீங்க அந்த குறிப்பு எடுத்து பாருங்க, அது சரியான ஆராய்ச்சியா இருக்கும். அது இந்த நாய் வந்து ஏன் இப்படி பண்ணுது? இதை பாருங்க, இப்போ இன்றைக்கி பெட் அனிமல்ஸ் எல்லாம் வளர்க்குறாங்க. நான் பல முறை சொல்லிட்டேன், இந்த சுபாவங்கள் வந்து நம்மளை சியோன்கிட்ட போக விடாது. அது வந்து தேவ அன்புக்குள்ளே கொண்டு போ, அந்த சுபாவம் அப்படியே வெளிப்படுத்தும். இப்போ பூனையை வளர்த்து அந்த பூனை மேலேயே இறக்கம் பாராட்டுவாங்க. அப்படியே நாய்கிட்ட போவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய அழகு, யான் ஞானம், அழகுனா என்னது? அறிவு தான் அழகு இல்லையா? யான் பெண்மை, யான் ஆண்மை தான் பெருமைக்கு உரியது, யான் ஞானம் தான் எனக்கு முக்கியம். இதுதான் இந்த நாய். இந்த நாய் என்ன பண்ணா, ஏன் அழகு. இப்போ நல்லா கவனிங்க, நாய் நின்று பார்த்துனே இருக்குமா? அது என்ன, பூனை என்ன பண்ணோம், வீடுல போய் திருடும். நாய் என்ன பண்ண, நின்று பார்த்துக்கினே இருக்கும். அது வேணாம் அப்படி தூக்கி போட்டாங்கன்னா அது செத்தது, அதுக்கு யாருமே உரிமை கோரலை, ஓடி போய் லபுக்குன்னு எடுத்து சாப்பிட்டு போயினே இருக்கும். யாருமே சிருஷ்டிக்கல, யாருமே கிடையாது. எத்தனை புரியுது? ஜென்ரல் கான்செப்ட் பா இது. பூனை வந்து திருடு, அவன் திருடனும்
அவன் 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 திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வெறுண்டுக்கும் வரான். அவன் தான் பூனை, அவன் தான் நாய், எல்லாம் அவன் சுபாவங்கள். இந்த நாய் என்ன பண்ணோன்னா யாருமே உரிமை கோர மாட்டாங்க, எல்லாம் செத்து போச்சு. ஆனால் குமாரன் எல்லாம் என் பிதா, ஜீவனுள்ள தேவன், தேவ சாயல சிருஷ்டிக்கப்பட்ட அதே மனுஷனை தூஷித்துட்டு அதே வாயில போய் அப்பான்னா கேட்டுப்பாரா? இந்த நாயுடைய நாக்கு கொடுமை. அவன் மூட, அவன் நல்லா கவனிக்கணும். ரொம்ப முக்கியமான சத்தியம். கர்த்தர் இந்த 10 ராத்தலை கூப்பிட்டு, 10 பேரை கூப்பிட்டு, 10 ராத்தல் குமாரன் அன்பு, அன்பே உருவானவர் இவர், அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருக்கிற மகிமையின் கர்த்தர். இந்த 10 பேர் குமாரனுடைய நீதியை தன்னகத்துக்கு வைத்துக்கொண்டு அந்த ஆவிலா தேசத்தினுடைய பொன் நல்லது. அந்த பொன் என்பது தேவ நீதி. தேவ நீதி என்பது தன் சகோதரர்களுடைய பாவங்களை தான் தலை மேல சுமந்து கொண்டு, என் சகோதரருடைய பாவங்களை சிலுவையை நான் தம் சிலுவையை சுமந்தது தான் அந்த நீதி, அந்த பொன். அது நல்லது. என்னை சுற்றி இருக்கிற என் சகோதரர்கள் எனக்கு விரோதமாக எழும்புவார்கள், ஆனால் அவர்களை குறித்து நான் ஒரு வார்த்தை பேச மாட்டேன். ஏன்னா நான் பாவத்திலேயே பிறந்தேன், பாவத்திலேயே வளர்ந்து கொண்டிருக்கிறேன். என் கர்த்தர் என்னை ரட்சிப்பார் என்பது தான் அந்த 10 ராத்தல். இந்த 10 ராத்தல்ல இந்த நாய் என்ன செய்யுது? ஏன் இவங்களுக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் வருது அப்படின்னா, நீதிமொழிகள் 26வது அதிகாரத்தில், நீதிமொழிகள் 26வது அதிகாரத்தில் எந்த வசனம்? 26வது அதிகாரம். இந்த நாய் என்ன செய்யும்? கக்கந்த தின்னும் இல்லையா? வாசிப்பலாம். 11 12 வாசிக்க பார்க்கலாம். நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான். தன் பார்வைக்கு ஞானியாய் இருப்பவனை கண்டாய். இவன் மூட யாருன்னா, தேவன் ஒருவரே ஞானி இல்லையா? தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவன். இந்த மூட என்ன பண்ணுவானா, தன்னுடைய ஞானத்தை பெருமைப்படுத்தி தன் அழகு, நான் ரொம்ப அழகு, அவரெல்லாம் அழகு கிடையாது. கர்த்தாவே, நீர் எல்லா மனுபுத்திரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர், நீர் பிதாவாகிய தேவனுடைய குமாரன், நீர்தான் எங்கள் பிரபு. தேவனுக்கு அன்பு தேவை, தேவனுக்கு அன்பு தேவை, அன்பு தேவை. உங்க நீதி பொன் நல்லது. அந்த பொன் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை சுத்திகரித்துக் கொண்டார். அவர் தமக்குள்ள ஒப்புரவாக்கி கொண்டார். அப்பா, இந்த கிறிஸ்துவின் அன்பு எனக்குள் இருக்கிறது. அவர் எனக்கு, அந்த மகிமையின் கர்த்தர் எனக்கு நதிகளும் ஆறுகளும் உள்ள மகா விசாலமான ஸ்தலமா என் இருதயத்துக்குள் இருக்கிறார். என் இருதயம் விசாலமா இருக்குது. என் சகோதரர்களுடைய பாவத்தெல்லாம் நான் சுமந்து கொள்ளுவேன். இவங்க தமக்குள் இருந்து கிறிஸ்துவின் அன்பை, தேவ அன்பை வெளிப்படுத்தி 10 பேரை ஆதாயம் பண்ணிட்டாங்க. அன்பானவர்களே, உங்களுக்குள்ள அன்பு எங்க இருக்குதுன்னு கேட்டு கொஞ்சம் புரிஞ்சுங்க. மனுஷனுக்குள்ள அன்பு கிடையாது. அன்புல தான் இந்த பிரபஞ்சமே இருக்கிறது. ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் பங்கெடுவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும், இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தினவருமாகிய பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் குமாரன். இந்த பிரபஞ்சம், இந்த ராஜ்யமே அன்புல தான் இருக்கிறது. அந்த அன்பு எங்கே இருக்குது என்றால், நீ சியோனை நோக்கி பார், சிலுவையை நோக்கி பார். தம்முடைய சிலுவையை சுமந்தவர் அவர் குமாரன். 10 ராத்தல், 10 தேவனுடைய குமாரன். அந்த 10 உனக்குள் இருக்கிறதா? அன்பு கூறையா? இல்லை உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களை பற்றி குறை சொல்லின்னு தெரியுறியா? நாய் என்ன செய்யும்னா, தேவ சாயல்ல படைக்கப்பட்ட மனுஷனை பார்த்து குறைக்கும், அது கடிக்கும். இல்லையா? உண்மையா இல்லையா? இந்த நாயின் சுபாவம் பொல்லாத சுபாவம். இப்போ கர்த்தர் என்ன பண்ணிட்டாருன்னா, கணக்கு கேட்குறாரு. எங்கப்பா அன்பு எங்கப்பா இருக்கு? அன்புனா அப்பாவுடைய சித்தத்துக்கு சாகிறது, மரணத்தில் தான் அன்பு இருக்கு, சாவல் தான் அன்பு இருக்கு. சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் நீதி என்னன்னா, சிலுவையில் அவர் செத்தார். யான் ஞானத்துக்கு தன் பார்வைக்கு ஞானின்னு நினச்சின்னு ஓடிங்கிற நீ
நான் ரொம்ப செம நாலேஜ், எனக்கு என் ஞானம் என்ன. இப்போ உதாரணத்துக்கு யாம் பிள்ளை அப்படின்னு சொல்கிறது என்னது? அது நாய். அது இது யாம் பிள்ளை, என் தேவன் கொடுத்த பிள்ளைன்னு பார்க்கறது குமாரன். இது ஏன் கணவன், ஐயோ இது என் தேவன் கொடுத்த கணவன். இது என் மனைவி, இல்லை என் தேவன் கொடுத்த என் மனைவி. அப்போ நீ அந்த பார்வை வந்துச்சுன்னா அன்பு ஆட்டோமேட்டிக்காக பொறுத்துன்னு அப்படியே அந்த ஊற்று எடுக்குமே, உங்களுக்குள்ள அன்பு ஊற்று எடுக்குமே. எங்கே அன்பு இருக்கு? எங்கே அன்பு இருக்கு? இப்போது நமக்குள்ள என்ன நல்லா கவனிங்க. ஏதேனில் எல்லா மிருகங்களும் ஆதாமுடைய அந்த பிதோலாக் என்கின்ற அந்த ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா அவ்வளவு நறுமணம், அவ்வளவு வாசனை. எல்லா மிருகங்களும் ஆதாமுக்குள் இருக்கிற அந்த அன்பின் அந்த ஸ்மெல்லில் எல்லாம் அந்த வாசனை, ஜீவ வாசனை, அன்பின் வாசனை, அது அக்னியும் அக்னி ஜுவாலையும். இந்த அன்பு என்பது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லலாம் கல்யாணம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அக்னி குண்டத்தை ஏற்று அன்பு தான் வாழ்க்கை, அன்பும் அரணும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும், அக்னி ஏற்றுவான். நம்ம ஆளுங்களை என்ன பண்ணுவோம், நேராக போய் ஒரு கற்பூரத்தை வாங்கிட்டு போயிட்டு, ஆண்டவரே கடவுளே நான் அன்பாக இருக்கிறேன்னு அங்கே அக்னி ஏற்றிட்டு, எப்போ இந்த காரியத்தை எல்லாம் பிசிக்கலாக எழுத்தின்படியே செய்ய ஆரம்பிக்கணும், அதுதான் பிசாசினுடைய அந்தகாரம். கற்பூரம் கொளுத்தனவங்கெல்லாம் ஓடி போய் கதறி அழுங்க, என் துர்குணத்தை மன்னிங்க ஆண்டவரே. இதன் அர்த்தம் என்னன்னா, அது அக்னிப்பா, நாங்கள் அக்னியாக இருக்கிறோம். இதெல்லாம் வேதத்தில் தேவன் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். ஆனால் பிசாசு அதை சடங்காச்சாரமாக ஆக்கிட்டு, நான் ரொம்ப அன்புள்ளவன். கடவுள் தேவன் அன்பை நேசிக்கிறார், அன்பை எதிர்பார்க்கிறார், அன்பை பார்க்கிறார். 10 பேர் வந்தான், 10 பேரில் ஒருத்தம் போயிட்டு அந்த 10 கூறு போட முடியாது. அந்த 10 ராத்தில் 10 பேர் சேர்ந்து சம்பாதிக்கிறான், அந்த அன்பை சம்பாதிக்கிறான். அந்த 10 ராத்தல் ஒவ்வொருனுக்குள்ளும் 10 ராத்தல், அந்த 10 பேருக்குள்ள ஒவ்வொருனுக்குள்ளும் குமாரன் எங்க அப்பா, என் தேவன் எங்க அப்பா அப்படின்னா, எவ்வளவு அவமான நிந்தை உனக்கு விரோதமாக வந்தாலும் நீ ஒரு வார்த்தை நீ குற்றப்படுத்த மாட்ட. குமாரன் குற்றத்தை காணாமல் தம் சிலுவையை சுமந்தவர். எங்க அப்பாவுடைய பிள்ளைங்க எல்லாரும் அவங்க மேல கொடூரமான பாவம் இருக்குது. அந்தரங்கத்தில் மறைவில் துணிஞ்சி மறைஞ்சி அவன் செஞ்ச பாவம் ஆயிருக்கலாம். எங்கள் அப்பா அறியாதனால அவன் பாவம் செஞ்சான். ஆனால் என் மகிமையை பார்த்தவன் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்தோரிலிருந்து 3 உயிரோடு எழுது அப்போஸ்தலர்கள் பார்த்து கொண்டிருக்க பரத்துக்கு மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டவர். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். மகிமையை கண்டவன் அவர் எங்கள் ராஜா. ஏன் அவர் ராஜா? அவர் அன்பு, அவர் அக்கினியும் அக்கினி ஜுவாலயமாய் இருக்கிறவர். பிதாவின் அன்பு முதலாவது தேவ அன்பு, தேவனுக்குள் மனித அன்பு. அவர் யாக்கோபும் யோசேப்புமாய் அக்கினியும் அக்கினி ஜுவாலயமாய் செயல்படுகிற சிலுவை நாயகன். அவரோடு நான் செத்தேன், யான் ஞானத்துக்கு நான் செத்தேன் என்பதுதான் அந்த மகிமை. ஆனால் இந்த ஊருக்காரன் குறைக்கிறான். எல்லாம் என்னுடைய, இந்த மண்ணு என்னுடையது, என் பொருள் என்னுடையது, யாம் மனைவி யாம் பிள்ளைங்கன்னு குறைக்கிறான். அந்த ஊரார் குறைக்கிறார்கள். இந்த ஊரார் குறைக்கிற நாய்கள். கிறிஸ்து என் ராஜா என்று மகிமைப்படுத்த எச்சரிக்கை. இந்த கல்லு கூப்பிடும் எச்சரிக்கை. இவங்க எல்லாம் கிறிஸ்து ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரன் சொல்றாங்க. போதகரே நிறுத்த சொல்லும். கல்ல கூப்பிட வச்சு அவனை ஆண்ட சொல்றாங்க. ஆமேனா? நான் குமாரன், அன்பு நான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, விசுவாசம் என்றால் பலி, அவரோடு கூட சாகிறவன் எவனோ அவருடைய நீதியை உடைய, அவன் நீதிக்கு அவன் சாவணும். எவ்வளவு சாணியை வாரி மூஞ்சில் அடிச்சாலும் தொச்சி போட்டு பிரதர் அப்படின்றான் பாருங்க, அவன் தான் அன்புள்ளவன். மனுஷனை நேசிக்காதவன்லாம் கிறிஸ்தவனா? சண்டை போடுறதெல்லாம் நாதாரி நாய்ங்கயா. அதெல்லாம் நான் சொல்லையாப்பா, வசனம் சொல்லுது. சண்டை போடுறதெல்லாம் நான் சபைக்குள்ளே குறைக்கிற அந்த ஆவி எவ்வளவு கொடுமையின் ஆவி. இப்போ நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு
சபைக்கு வரக்கூடிய என் சகோதரர்களை என்கிட்டயே நீ குறை சொல்கிறன்னா நான் எப்படி பொறுத்துக்க முடியும்? அவன் மேலே ஏசப்பா ரத்தம் இருக்கு. தலகவனிங்க, இயேசுக்கு ஜீவன் இருக்கிறது. அந்த மனிதனுக்காக கிறிஸ்து ரத்தம் சிந்திருக்கிறார். இப்போ இந்த பாருங்களேன், இப்போ உங்கள் பைக் இருக்கு, 1 லட்ச ரூபா கொடுத்து பைக் வாங்கியிருக்கிறீங்க. அந்த பைக்கு போய் ஒருத்தன் கொளுத்துறான், அந்த பைக் எரிஞ்சு போச்சு. டேய் ஏன்டா போய் என் பைக்கு, டேய் நான் உன்னையா கொளுத்துனேன், அது ஏன் பைக்குடா, நான் ஒன்றும் கொளுத்தலையே அப்படின்னு சொன்னால் ஒத்துக்குவீங்களா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு சபைக்கு, இயேசு ராஜாவை நோக்கி பார்த்து சபைக்கு வரக்கூடிய ஒரு ஆத்மாவுக்கு விரோதமாய் நீ எழும்பி பேசுற. யாருக்கு விரோதமாக எழும்பி பேசுற? அவர் ரத்தம் அந்த ஆத்மா மேல இருக்குது. நீ போய் குறைக்கிறியே. அந்த ஆத்மாவை கிறிஸ்து ரத்த சிந்தி மீட்டு கொண்டார், நீ போய் குறைக்கிறியே. எப்படி? ஒரு காமன் சென்ஸா இல்லையா? இப்போ ஏசப்பா கிருபையில் சபைக்கு வரக்கூடிய எல்லாருக்கும் நான் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை திருவிருந்து கொடுத்து என் சகோதரிகள் என்று ஒரு மனதோடு ஐக்கிய விருந்தில் உட்காந்து நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் சாப்பிட்றோம் இல்லையா? ஒருமனப்பட்டு எல்லாம் ஒன்றா வந்து சாப்பிட்றோம். அந்த சகோதரர் மேலே நீ குற்றப்படுத்துறியே. ஒருத்தரை மாற்றி ஒருத்தர், அது இந்த நாய்த்தனை சபைக்குள்ளே இருக்கக்கூடாது. சீயோன் எருசலேமுக்குள்ளே நாய்த்தனை இருக்கக்கூடாது. இது அக்கினியும் அக்கினி ஜுவாலையும். அன்புதான் கர்த்தர், அன்பை தேடிதான் வந்தார். அந்த நீதி, அந்த பொன், அந்த தேசத்தின் பொன் நல்லது, அந்த தேசத்தின் பொன் நல்லது. சபைக்குள்ளே விளையாடுறது, சபைக்குள்ளே பேசுறது, சபைக்குள்ளே தூங்குறது, இதையெல்லாம் என்ன பண்ணுறது? நான் இப்போ சொல்கிறேன், என் கண்ணு யாரையும் நியாயந்திருக்காது. எல்லாரும் சபைக்குள்ள இருக்கிற அத்தனை பேருமே இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள். தேவன் உங்கள் பாவத்தை எண்ணவில்லை, உங்கள் பாவத்தை தேவன் இல்லை. ஒரு காமன் சென்ஸ் இது. நான் கிரையம் செலுத்தி வாங்கின பைக்கை நீ கொளுத்துறியாடா, எனக்கு தரடா லாஸு. தம்முடைய சொந்த ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்த ஒரு ஆத்மாவை நாய் போல இது பீருண்டதுன்னு சொல்லி இல்லையே. சபையில் இருக்கிறவங்க ஏசப்பா ரத்தத்தை மீட்கப்பட்ட சபையில் இருக்கிறோம், அது பீருண்டது கிடையாது. எப்படி சபையில் இருக்கிற ஜனங்களை என்பவர் நல்லா கவனிங்க. யூதாஸ் காரியத்தை பார்த்து கத்த சொல்லு, காரணம் அவன் பிறவாதிருந்தானால் நல்லமா இருக்கும்ட்டாரு. அவன் பிறக்காம இருந்துட்டு நல்லா இருக்கும். ஏன்னா தேவனுடைய குமாரனை காட்டி கொடுத்துட்டான், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். இப்போ நல்லா கவனிங்க, அந்த ஊரார் என்ன பண்ணாங்க பாருங்க. எடுத்து வாசிங்க, லூக்கா சுவிசேஷம் 19 திருப்பிங்க மறுபடியும். லூக்கா சுவிசேஷம் 19 அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். 14 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 14. அவனுடைய ஊரார் அவனை பகைத்து. நல்லா கவனி, ஒரே சபையில் இருக்கக்கூடிய நம்ம அத்தனை பேருக்கும் யார் அப்பா? தேவன் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யார் நம்ம அப்பா? யார் நாமத்தில்? இயேசு கிறிஸ்துடைய நீதி, அவருடைய சாவு, யான் ஞானத்துக்கு நான் செத்தேன், ஆணி அடிக்கப்பட்டேன், இந்த சிசராவின் நெற்றியில ஆணி அடிக்கப்பட்டேன், அவரோடு நான் செத்தேன், எனக்கு ஞானம் இல்லை, ஒன்றும் என் தேவனே, எல்லாவற்றையும் நடத்துகிறவர் என் தேவனே. ஆனால் அந்த ஊரார் கிறிஸ்து இயேசுவை பகைத்து, சிலுவையை பகைத்து, அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று அநேக தரம் சொன்னேன், இப்போது கண்ணீரோடும் சொல்லுகிறேன் என்று கர்த்தர் அங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்ல, அங்கே பவுல் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர். ஜீவன் அவர்களுக்குள்ளே இல்லை, பொன் அங்கே இல்லை, அவர்கிட்ட பொன் விளையவில்லை. இது குறைக்கிற நாயா இருக்குது. அந்த ஊருக்காரன் என்ன பண்ணான்? வாசிக்க பார்க்கலாம். அவனுடைய ஊர் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவா இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாபதிகளை அனுப்பினார்கள். நல்லா கவனிங்க, இவங்க என்ன பண்ணிட்டாங்க? இவர்கள் எங்கள் ராஜா கிடையாது அப்படின்னு சொல்லி ஸ்தானாதிபதிகளை அனுப்பி விட்டுட்டு, நாங்கள் இப்போ இவங்களுக்கு ராஜா யாரு? நாங்கள் தான் எங்களுக்கு ராஜா. எங்களுடைய ஞானம் என்னவா? தான் தேவ சித்தம் செய்தவர்கள். தேவ சித்தம் அன்பு. இவர்களிடத்தில் அந்த நல்லது இருந்துச்சு. எல்லாவற்றையும் தேவன் சிருஷ்டித்து விட்டு நல்லது 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 என்று கண்டார்.
மனுஷனை 6ஆம் நாள்ல சிருஷ்டித்து விட்டு நல்லதுன்னு மனுஷனை பார்த்து சொல்லல. ஏன்னா அந்த மனுஷனுக்குள்ள அன்பு இல்லை. எது அன்புனா தேவனோடு ஒப்புரவாவதே அன்பு. யான் சித்தத்துக்கு, ஆண்டவரே நான் அல்ல, இனி நான் அல்ல, எல்லாம் எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவே. அப்போ இவங்க இந்த ஊழியக்காரன் உம்முடைய ராத்தல் 10 ராத்தல் சம்பாதித்தேன் என்றால் 10 பேர் அன்பில் ஆதாயப்படுத்தி கொண்டான். தன் வீட்டார, தன் கணவனை, தன் மனைவியை, தன் பிள்ளைங்களை, தன் சபையார ஆதாயப்படுத்தின்னு போயிட்டான். அவளுடைய சிலுவையை சுமந்தான். அவள் தான். இவங்க பயங்கரமாக துன்புறுத்துனாங்க, பயங்கரமான ஒரு நெருக்கத்தை கொடுத்தாங்க. அவன் சகித்து கொண்டு புன்முறுவலோட அந்த விசாலமான அந்த ஸ்தலம், அந்த இருதயத்துக்குள்ள ஒரு மகாவிசாலம், அந்த மகாவிசாலம் என்ற குமாரன், நான் என் தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அந்த விசாலமான அந்த ஸ்தலம், எந்த ஒரு சஞ்சலமும் மனசுக்குள்ள இல்லாமல் அவ்வளவு பெரிய சமாதானம், அவ்வளவு பெரிய மனமகிழ்ச்சி அவனுக்குள்ள இருந்து. பிரதர் சிஸ்டர், சரிங்க பிரதர், சரிங்க அடிங்க பிரதர், ஒரு அடிச்சிருங்க பிரதர், சரிங்க திட்டுங்க பரவாயில்ல பிரதர், நான் தெரியாமல் பண்ணிட்டேன் பிரதர், அந்த அளவுக்கு ஒரு விசாலம் நல்லது என்று இந்த ஊழியக்காரனை பார்த்து எஜமான் சொன்னாரே. அந்த ஊழியக்காரன் 10 ராத்தல் வைத்தது அவன் கண்ணை 10 தெரிந்த குமாரத்துவம், அக்னியும் அக்னி ஜுவாலையும். இந்த அன்புக்கு முன்னாடி எல்லாரும் நிற்க முடியாது. இந்த அன்புக்கு முன்னாடி இது சியோனின் அன்பு. இந்த சியோனின் அன்பு என்பது விசுவாசம், ஃபெய்த், ஜபவீடு, ஃபெய்த், விசுவாசம். இந்த விசுவாசம் என்பது தேவனே சர்வவல்ல, தேவனோடு ஒப்புரவானவர்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனோடு ஒப்புரவானவர்கள் தான் இந்த அன்புள்ளவர்கள். இந்த அன்பு தான், இந்த அன்பில் பரிபூர்ணம் தான் இந்த விசாலமான அந்த ஸ்தலம். அங்கே வலிக்கிற படவும் அங்கே பெரிய கப்பல்களும் வருவது இல்லை. என் சந்தோஷத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு எவனால கூடும்? அல்லேலூயா. அந்த நாயின் தலையை நசுக்கிட்டாரே, ஆமென் சொல்லாமா? அந்த நாயின் தலையை உடச்சி இது குறைச்சிக்கினே இருக்கும் நாய். இப்போ கூட பாருங்க, பயமுறுத்தும் அது. நீ ஒரு அனாதை, நீ ஒரு அனாதை, நீ ஒரு அனாதைன்னு என்ன பண்ணும்? அது கத்திக்கினே இருக்கும். இப்போ சில பேருக்கு பார்த்தா நாய் கடிக்கிற மாதிரிலாம் கனவு வரும். சில பேர் நாயை கடிச்சிருக்கோம். நீங்கள் என்ன செய்யணும்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் இந்த நாய் விஷயத்துக்கு இதெல்லாம் முழுக்க முழுக்க சுபாவத்தின்படி, இந்த சுபாவத்தின்படி எல்லாம் தேவன் படைச்சது தான். ஆனால் நம்முடைய மனசு நாய் மேலே போகுதுன்னா அந்த சுபாவம் அப்படியே இருக்கும். அது நீ என்ன பண்ணாலும் அது மாறாது. அது சில பேர் பூனை மேலே போயிடும், சில பேர் பூனைக்கு போயிடுவான், சில பேர் சிங்கம், அந்த மிருகங்கள் அதெல்லாம் பார்ப்பான். இதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது. சில பேர் விளையாட்டு மேலே பயங்கர மோகம். இதெல்லாம் சுபாவ ரீதியாக விக்கிரக ஆராதனை என்கின்ற அந்த கான்செப்டுக்குள்ளே உள்ளே வந்துடும். அந்த ஊரார் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவர் ராஜா கிடையாது சொல்லி கிறிஸ்துவை, அவருடைய சர்வ வல்லமை, அவருடைய மகத்துவத்தை தூக்கி போட, அவருடைய அன்பை ஏற்றுக்கல. தவறு. சியோனை நோக்கி பாரு, எருசலேமை நோக்கி பாரு. இந்த எருசலேம் தேவனுடைய சமாதான நகரம், சமாதானம். தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர். உனக்கு ஞானம் இருக்குது, ஆண் ஞானம், பெண் ஞானம். உன் ஞானத்துக்கு செத்தையே அந்த சாவு தான் விசுவாசம், அந்த பலி தான் விசுவாசம். அப்படி இருந்துச்சுன்னா உன் சகோதரனை நீ குற்றப்படுத்துவியா? காரணம் என்ன? மற்றவனை குற்றப்படுத்தும் போதே உன் அழகு பெருசு அப்படின்ற, உன் அறிவு தான் பெருசு, உன் பெருமை தான் பெருசு அப்படின்னு நீ சொல்ற. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முந்தினவன் 10 ராத்தல் சம்பாதித்தான். அப்போ என்ன அர்த்தம்னா, இவன் மணவாட்டி. இது மணவாட்டி சபை. வாசிக்க, தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தம்மிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரரில் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவு என்று அறியும்படி அவர்களை தங்களிடத்தில் அழைத்து வர சொன்னான். அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது. இந்த 10 ராத்தல் என்பது இவன் பூர்ணமாக்கப்பட்ட குமாரராக, சியோன் குமாரராக இவர்கள் பூர்ணமாக்கப்பட்டுள்ள 10 என்கின்ற அந்த கான்செப்ட் எடுத்து பேசுறானே, இவர்கள் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற மணவாட்டி. ஏனென்றால் இவர்கள் விசாலத்தின் பாதம், அந்த ஸ்தலத்துக்குள்ளே வந்து விட்டவர்கள். எல்லாம் என் பிதாவினுடையது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என் பிதாவை நீ அறியாம இருக்கலாம்,
சிலுவையில் என்னை ஆணி எடுத்து கொன்றவர்களே, என் பிதாவை நீங்கள் அறியாமல் இருக்கலாம், ஆனால் என் பிதாவை நான் அறிந்தவர். நான் அவரை இல்லை என்று சொல்வேன், ஆனால் உங்களை போல பொய்யனா இருப்பேன். அவரை நான் அறிந்திருக்கிறேன். அவரை நீங்கள் அறியாதபடினால என்னை சிலுவையில் ஆணி அடித்து கொன்று சாகடிக்கிறீர்கள். இந்த பாவத்தை நான் சுமந்து கொள்கிறேன் என்று சுமந்து கொண்டாரே. இந்த 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்பது சியோன் குமாரர். இந்த சியோன் குமாரர் தான் அந்த மகிமையின் கர்த்தரை சிலுவையை நோக்கி பார்த்து, நான் ஒன்றுமில்லை, நான் எம்மாத்திரம். அப்பா, நீர் படைத்த சூரியனின் நட்சத்திரங்களையும் பூமியை நான் பார்க்கும்போது என்னை நினைப்பதற்கும் என்னை விசாரிப்பதற்கு நான் எம்மாத்திரம். என் தேவனே, இந்த உலகத்தில் ஜீவிப்பதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரை என்கின்ற அந்த எம்மாத்திரம், நான் ஒன்றுமில்லை என்கின்ற மகிமைக்குள்ளே போய் தான் குடும்பத்தில் அன்பை காண்பித்தவர்கள், இந்த சபையாகிய சியோன் எருசலேமில் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினவர்கள். ஆமென் சொல்லாமா? எனக்கு கொடுத்திருக்கிற உறவு, என் மாமியார், என் மாமனார், அவர்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, நான் என் அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்கிறேன். அவருடைய சுபாவம் எதுனாலும் எனக்கு தேவையில்லை, ஆனால் நான் சீயோனை நோக்கி பார்த்திருக்கிறேன். என் மாம்ச கண் மூடி இருக்கிறது, என் ஆவியின் கண் திறந்திருக்கிறது. என் கர்த்தர் ராஜா, என் இயேசு மகிமையின் ராஜா, என் கர்த்தர் மகிமையின் கர்த்தர். அவர் எனக்கு விசாலமாய் இருக்கிறார். அந்த பேரன்பில் நான் இருக்கிறேன். அதுதான் இந்த 10 ராத்தல். எனக்கு கொடுக்கப்பட்ட என் சபை, எனக்கு கொடுக்கப்பட்ட என் சபை. எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். அன்பானவர்களே, நம்ம சபைக்கு எல்லா ரகசியத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். வேற வழியே இல்லை. நீ சப்போஸ் எங்கேயோ அறியாமல், நீ தெரியாமல் எங்கேயோ வெளியில் ஒரு சருன்னு ஒரு கோவம் வந்துட்டு இருந்தாவே அப்படியே அலறி அடிச்சுட்டு ஓடி போய் ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் இருக்கணும். நீங்கள் அவ்வளோ உபதேசத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்துருக்கிறார். எங்கேயோ ஒரு இடத்துல சின்ன கோபம், ஒரே ஒரு சின்ன கோபம் அப்படின்னு ஏதோ கத்திட்ட, ஐயோ குறைத்து விட்டேன். குழைகிற நாய் தான் கடிக்காது, ஆனால் குறைக்கிற நாய் கடிக்கும். குழைகிற வாலாட்டியில் வர நாய் தான் கடிக்காது, ஆனால் குறைக்கிற நாய் கடிக்கும். எச்சரிக்கை. அன்பான தேவஜனமே, இது என்ன யான் நாக்கு, நாங்கள் எங்க உதடு, வாயில் நான் எதனா பேசுவேன். டேய், என்னை மகிமைப்படுத்து, நான் மகிமையின் கர்த்தனை மகிமைப்படுத்து. நீ பேசலைன்னா இந்த கல்லை நான் ஒன்று பண்ண பேச வச்சிருவேன். அப்போ என் கர்த்தர் மகிமையின் கர்த்தர்னு சொல்லி அன்பா பேசு. ஒருத்தருடைய பாவத்தை நீ பார்க்காத. அந்த ஆத்மா மேலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கு. சபையில் குறிப்பாக சபையில் யாரு மேலே இதை குறை சொல்கிறேன்னா நீ குறைக்கிற நாய் என்பதை புரிந்து கொள்ள. அந்த ஊரார், தப்பாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, வசந்த தான் காட்டி பேசுகிறேன். அந்த ஊரார் குறைத்தார்கள், இவன் எங்கள் மேல் ராஜா இல்லை என்று. ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் ராஜாவாய் அவர் விற்றிருக்கிறார். தொடர்ந்து வாசிக்க போகலாம். அப்படியே 2ஆம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அவனையும் அவன் நோக்கி, நீயும் 5 பட்டணங்கள் அதிகாரி என்றான். பின்பு வேறு ஒருவன் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன், நீர் வைக்காததை எடுக்கிறவரும். இந்த மாதிரி ஒரு டயலாக் பேசுறான். ஆண்டவரே, நீங்க சர்வ வல்லவர்ப்பா, உங்களால் எல்லாம் முடியும்பா, நீங்க பார்த்துக்கப்பா. டேய், நான் பார்த்துக்கிறதுக்கு எதுக்குடா உன்னை அழைச்சேன்? இல்லை ஆண்டவரே, உங்கள் வல்லமை என்ன, உங்களுடைய பவர் என்ன, நீங்கள் ராஜாதி, நீங்களா பார்த்துங்கப்பா. இவன் இயேசுவின் நாமத்தில் என் மாமியாருக்கு தலைவலி வருவதாக, இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் எதிர் வீட்டுக்காரன் செத்து போவானாக, இயேசு கிறிஸ்து நாமத்தில் எனக்கு எதிராக வரக்கூடிய அவன் வீட்டில் இப்படிப்பட்ட துஷ்டகர் நடப்பதாக. இதெல்லாம் தான் இது என்னதுன்னா, யான் அழகு எவ்வளோ பெருசு, யான் ஞானம் எவ்வளோ பெருசு, எனக்கு விரோதமாக இவ்வளோ பேர் எழும்புறான். நமக்கு தேவன் என்ற வருஷத்தில் விசாலமான ஸ்தலத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். விசாலமாய் பாருங்கள் அன்பானவர்களே. இவனை கர்த்தர் இவனை எந்த லிஸ்ட்டில் சேர்த்தார் தெரியுமா? ஊரார் லிஸ்ட்டில் சேர்த்துட்டாரு. டேய், அவங்ககிட்ட இருக்கிற அந்த 10 ராத்தில் வாங்கு, அவன் ரட்சிப்பை புடுங்கு, அவன் சர்ச்சைக்கு போன மொத்தத்தையும் கிழி. இயேசுராஜா நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, ஆண்டவரே மன்னிப்பதாக. இதெல்லாம் நான் பேசக்கூடாது, ஆனால் அந்த வார்த்தை அங்கே தான் அப்படி தான் இருக்குது. அவனை எப்படி தண்டிச்சார் அப்படின்னா, கர்த்தர் என்னை மன்னிப்பாராக. அந்த 10 இடத்துல புடுங்கடா குமாரன் சொல்லிட்டு சொன்னாங்காட்டி ஏமாத்தின்னு சுத்தனா இல்லை. இயேசு தான் குமாரன், இயேசு தான் ராஜா சுத்தனா இல்லை. அந்த ரட்சிப்பை பிடுங்கி அவனை தூக்கி போய் ஊரார் லிஸ்ட்டில் தள்ளிட்டாரு. அவன் என்ன பண்ணார்? வாசிக்க போகலாம். 27ஆம் வசனம்.
அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதற்கு மனதில்லார் இருந்தவர்களாகி என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னான் என்றார். எப்ப பார்த்தாலும் பேசினே இருக்குது. யாரை பத்தினா குறை பேசினே இருக்கணும். என் வீட்டுக்காரங்கிறானே, அவன் என்னை நேசிக்க மாட்டான், என்னை இதை பண்ண மாட்டான். நீ ஒழுங்கா இருக்கிறியா? நீ முதல்ல நல்லா கவனிங்க. இது வெட்டி போட்டு அவர் ராஜ்யத்துக்குள்ள என்ட்ராகலை. அவன் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில், வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 15 வாசிக்க போலாம். நாய்களும் யாரு இந்த ஊரார் அன்பில்லாதவன் தேவனை அறியான். இந்த ஊரார் நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும். யாராவது சூனியத்துக்கிட்ட போய்கிறீங்க? சூனியத்துக்கிட்ட சூனியம் வைக்கிறவனும் சூனியக்காரன் தான், சூனியத்தை நான் எடுக்கிறேன்னு போறவனும் சூனியக்காரன் தான். இந்த சூனியம்ன்றதுக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. அவன் என்ன பண்ணா, வஞ்சகமா மாய்மாலம் பண்ற மாய்மாலக்காரன். இந்த லிஸ்டில் அவன் ஃபர்ஸ்ட் கர்த்தரை கொண்டு வந்து இந்த நாய்கள். இந்த நாய் என்ன பண்ணா, அன்பு இல்லாது, தேவனுக்கு விரோதமாக குறைக்கிறது. எல்லாமே பீருண்டது, எல்லாமே பீருண்டு போய்க்குது, எல்லாம் மரணத்தில் இருக்குது. ஆனால் தேவன் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர், எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவன். ஆனால் தான் கர்த்தர் இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நாயை கொண்டு வந்துட்டார். இந்த நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். ஆக கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ என் ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது, கிளம்பு புறம்பே. இந்த புறம்பே என்பது அக்னி கடல்ல தூக்கி எறிவார். யார? இந்த குறைக்கிற நாய்ங்க, மற்றவங்களை குறை பேசிக்கின்னு, மற்றவங்க செய்கிற பாவம். நான் என்ன சொல்கிறேன், உன் கண்ணுக்கு முன்னாடி பாவம் செஞ்சாங்கன்னா கூட, சபையில் இருக்கிற யாரோ ஒருத்தர் உன் கண்ணுக்கு முன்னாடி பாவம் பண்ணிட்டாங்க, தவறு பண்ணிட்டாங்க, உன் கண்ணு பார்த்துருச்சு, உண்மையிலேயே உனக்கு அன்பு இருந்துச்சுன்னா, ஆண்டவரே என் சகோதரன் மணந்துருமன்னு 3 நாள் ஃபாஸ்டிங் போயிரு. 3 நாள் உன் சகோதரனுக்காக அவன் பேரை சொல்லி 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 கதறு, கதறி உன் கணவன் உன் மேலே அன்பா இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. யாருக்கிட்டையும் பேசாத, நாய் மாதிரி குறைய பேசாத. ஏன்னா குறைய பேசுறவன் பிசாசு, பேய். தன் சகோதரர்கள் மேல குற்றஞ்சாட்டுகிறவன் பேய், அவன் நாய் அவன். ஆனால் என் கர்த்தர், என் பிதாவாகிய தேவன், என் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் ஒருத்தருடைய அக்கிரமங்களையும் எண்ணாமல், சிந்தனையிலேயே அவர்கிட்ட பாவம் கிடையாதையா. நான் செஞ்ச பாவங்கள் கொடுமையானது, ஆனால் என் தேவன் என் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே என்னை பூர்ணமாக தான் பார்க்கிறார். ஆக இந்த நாய் என்ன செய்வான்னா, குறைச்சிக்கினே இருப்பான். எல்லாருமே குறை சொல்லி இருப்பான். நான் தான் அழகு, நான் தான் அழகு, நான் தான் அழகு, நான் தான் அழகு, என் அழகு எல்லாரும் என்னை பெருமைப்படுத்துங்கன்னு சொல்லி தான் ஞானத்தை பற்றி பேசிக்கினே இருப்பான். அன்பில்லாதவன் அவன். இதே வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் இவன் என்ன பண்ணா, வானத்திலிருந்து தள்ளப்பட்டு போகிறான். பாருங்க, பார்க்கலாம், வாசிக்க பார்க்கலாம், 9 வாசிக்க பார்க்கலாம். 12:9 வெளிப்படுத்தல். உலக மனதையும் மோசம் நோக்கின பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடே கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். யாரையுமே குற்றம் சாட்டுறவன், அக்யூசர். சாத்தான் அப்படின்னா யாருங்க பாருங்க, நீங்க எபிரேயத்திலேயே இருக்கட்டும், கிரீக்கில் இருக்கட்டும், டயாபோலோஸ் அப்படின்னு அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அக்யூசர், குறைக்கிறவன், குற்றம் சாட்டுறவன், அக்யூசர். அவன் குறை பேசிக்கினே இருப்பான், இவன் குறைய பார்க்க மாட்டான். ஆனால் அந்த 10 ராத்தல் 10 என் இயேசு தேவ குமாரன் அப்படின்னு பார்த்த அவர்களுக்குள்ள அந்த பரிபூர்ண அன்பு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை பார்த்து நாம் முடிக்கலாம். எடுத்து வாசிங்க. 1 யோவான் நிருபத்தில் தேவன் நமக்கு என்ன செய்தார், 8லிருந்து 12 வசனங்கள் வரைக்கும் எல்லாம் வாசிக்க போகிறோம். எல்லாம் எடுத்துக்க பார்க்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8லிருந்து வாசிக்கலாம். 8லிருந்து 12 வசனம் வரைக்கும் வாசிக்க போறோம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். சரி, அன்பில்லாதவன்னா யாரு? குமாரனை அறியாதவன்.
குமாரனை உற்று நோக்காதவன், தேவனுடைய நகரமாகிய சீயோனையும் எருசலேமையும் உற்று நோக்காதவன், மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்க்காதவன், மகிமையின் ராஜாவை நோக்கி பார்க்காதவன், நம்முடைய நியாயாதிபதியை நோக்கி பார்க்காதவன், நம்முடைய நியாய பிரமாணிகரை நோக்கி பார்க்காதவன், நம்முடைய ராஜாவை நோக்கி பார்க்காதவன், நம்முடைய இரட்சகரை நோக்கி பார்க்காதவன், அன்பில்லாதவன். என தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. குமாரன் தான் ஜீவன். குமாரனுக்குள்ள தான் அந்த 10 குழந்தை எல்லாம் இருக்கு. அவர் தேவ சித்தம் செய்யும்படி தம் ஜீவனை கொடுத்தவர். அன்பில்லாதவன், இயேசு கிறிஸ்துவை அறியாதவன், இயேசு ராஜாவை தங்கள் ராஜா என்று ஏற்றுக்கொள்ளாதவன், அவர் தேவனுடைய குமாரன், அவர் ஆதியும் அந்தமுமானவர், அவர் அனாதி தேவன், அவர் நித்தியமானவர் என்று அறியாதவன், அவர் என் இரட்சகர் என்று அறியாதவன், அவர் ஆதியும் அந்தமுமானவர் என்று அறியாதவன், அவர் சர்வ வல்லவர் என்று அறியாதவன், அவர் என்னுடைய பாவங்களை சுமந்தத்திற்கு வெளிப்பட்டார் என்று அறியாதவன், அன்பில்லாதவன். இவன் அக்கினியும் அக்கினி ஜுவாலையும் அறியாதவன். அன்பு அக்கினி, அன்பின் ஜுவாலை அக்கினி ஜுவாலையா இருக்கிறது. மனிதர்கள் மேல முதலாவது தேவ அன்பு, தேவனுக்குள் மனித அன்பு. இதான் 14 வருஷமா உட்காந்து உங்கள்கிட்ட கத்து 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 கத்துன்னு கதர்னா சபையில் இருக்கிறவங்கள மேலாம் குறைச்சி அதெல்லாம் வெளியே துரத்தி அனுப்பிச்சிட்டு எத்தனை ஆத்துமாக்களை உன் அன்புல சம்பாதிச்சிருக்கிறீங்க? அன்பு இருக்கா உங்ககிட்ட? உங்க வீட்டாரை ரசிக்க முடியுதா? உன்னால உங்க வீட்டாரை ரசிக்க முடியுதா? அன்புதான், அன்புதான். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே, அதாங்க அன்பில்லாதவன். அன்பு என்பது குமாரன் தான் உங்க கண்ணுக்கு முன்னாடி வரணும். குமாரன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. என்னதான் யாம் பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி என்பதுதான் அந்த சீயோனை நோக்கி பார்த்தது. நம்ம எல்லாரும் ஏசப்பா கிருபையில் இந்த ஜீவவாசல் ஜப வீட்டில் இந்த 17 வருஷத்துக்குள்ள நம்ம என்ட்ராக போகிறோம். இந்த 17 வருஷமாக அப்படி தயவுள்ள கரம் நம்மேலிருந்து அவர் என்னுடைய கிருபாதார பலி, என்னுடைய பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ கிருபையின் பலி. நான் பாவியா இருக்கிறேன், என்கிட்ட எவ்வளவு அக்கிரமம், இது மகிமையெல்லாம் என் கர்த்தருக்கு தான், என் தேவனுக்கு தான், எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு தம்மளை தாழ்த்தினது தான் அன்பு. அவர் கிருபாதார பலியாக அவர் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்பதனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. 11 வசனத்தை பிரியமானவர்களே, இது தேவ அன்பு. இப்ப நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க, எப்படி எவ்விதமாய் தம்முடைய குமாரனை எனக்காக பலியாக்கியிருக்க. நீ தேவனுடைய குமாரனா இருப்பாயானால், கிறிஸ்துவை உன் இருதயத்தில் நீ சுமந்து கொண்டிருப்பது உண்மையானால், நீ உன் சகோதரனுக்காக பலியாகு, உன் குடும்பத்தாருக்காக பலியாகு. இந்த மாம்ச சரீரத்தை அவர்களுக்காக பலியாகி அவர்கள் நன்மை செய், அவர்களை குளிர பண்ணு. அவருடைய குற்றங்களை, அவருடைய பலவீனங்களை எடுத்து பேசாத. அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளி. இயேசு கிறிஸ்து என் ரட்சகர், என் கிருபாதார பலி என்று சொல்றவங்கலாம் கையை விட்டு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீ கடங்கார என்பதை மறந்து விடாது. அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு ரோமருக்கு எழுதும்போது, நான் கிரேக்கருக்கும் மற்ற அந்நியருக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன். என்னது? நான் போய் கிறிஸ்துவின் அன்பை போய் அவனுக்காக பலியாகி என் கிறிஸ்துவின் அன்பை நான் காட்டணும், என் குடும்பத்தாருக்கு நான் காட்டணும். எத்தனை பேர் நீ குடும்பத்தோடு அம்மா அப்பா அண்ணன் தம்பி உறவில் இருக்கிறீங்க? உனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தில் எத்தனை பேர் நீ இருக்கிறீங்க? அப்படி மாமியார மருமகளை 2 நாள் இருப்பீங்க. ஆனால் நல்லா கொஞ்சம் ஒத்தரை தலையாக ஒத்தரை பேர் குரங்கு பேனு பார்க்குற மாதிரி உட்காந்து பொறுக்கி பேனை பார்ப்பீங்க. 3வது நாளில் சிறுத்தை மூஞ்சை காட்டி அப்படியே துரத்தி அமைச்சிருத்து மாமியாருங்களை. இதையெல்லாம் போயிட்டு நாளா அன்பு. நம்ம தேவன் இன்னைக்கு விசாலத்தின் பாதையில் கொண்டு வந்து, விசாலமான இடத்துல நம்மை கொண்டு வந்து தேவன் இந்த விசாலத்தில் வைத்திருக்கிறார். அன்பு கூறுங்கள். இவ்விதமாய் கர்த்தர் நம்மிடத்தில் அன்பு தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். நான் கடங்காரனாக இருக்கிறேன், ஆண்டவரே என் அன்பை நான் காட்டுவேன், ஆண்டவரே உங்களுடைய இறக்கை என் மேலே இருக்குதுன்னு சொல்லி அன்பைக்கு வெளிப்படுத்த நம்ம கடனாளிகள்.
அன்பை காண்பிப்பதற்கு நாம் கடனாளிகள். அவர்கள் என்னை சிலுவையில் அடித்து என்னை கொன்றாலும் அவருடைய பாவங்களை நான் சுமப்பேன். நான் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் தேவனுக்கு நான் கடனாளியாக இருக்கிறேன். நான் என் தேவனுடைய அன்பை நான் காண்பிப்பேன். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பு நமக்குள்ளே பூரணப்படும். எல்லாரும் முழங்கால் படியிட்டு எல்லாரும் நாம் ஒருவர் ஒரு அன்பு கூறுவோமே, ஆனால் அன்பு நமக்குள்ளே பூரணமாக இருக்கிறது. அன்பின் ஆண்டவரும் இரட்சகரும் இருக்கிறவரை இந்த பூரண அன்பு